அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம வந்துட்டு பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால், ஒரு ஃபைனல் ரிவிஷன் சொல்லி கதைக்கலாம். ஒரு ஃபைனல் ரிவிஷன் சொல்லி என்ன செய்யலாம், கதைக்கலாம். இந்த ஃபைனல் ரிவிஷன் அதாவது இதுக்கு போகிற ஒரு ரிவிஷன் என்னது செய்ய போகிறது இல்லை, கடைசி ஒரு அவுட்புட்டாக இருக்க போகுது. அது என்னன்னு சொன்னால், ஒரு டேக்கு வந்துக்கிட்டு ஒரு 20 MCQ படி, ஒரு டேக்கு ஒரு 20 MCQ படி என்ன செய்யப்படுறேன். இது ஃபுல் ஆல் ஐலண்ட் ஸ்ரீலங்கா எல்லாருக்கும் ஃப்ரீயாக இருக்க போகுது. ஸோ இதில் எல்லாருமே என்ன செய்யலாம், பார்க்க இயலும். இந்த வீடியோ எல்லாருக்கும் நீங்கள் என்னது ஷேர் பண்ண இயலும். ஸோ மேக்சிமமாக ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய மாணவர்கள் இதில் பயனடைய நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மேக்சிமமாக ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் காட்டுற சப்போர்ட்டை பொறுத்து தான் நான் என்ன செய்வேன், இதை உங்களுக்கு தொடர்ச்சியாக செய்கிறதா இல்லைன்னு சொல்லி தேவை. ஏன்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு 20 MCQ 20 தியரிகள் உங்களுக்கு பார்க்கப்படும் போது அதில் இருக்கக்கூடிய அவுட்புட் வந்துக்கிட்டு மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொண்டாடும். உதாரணத்துக்கு நீங்கள் இப்பொழுதுக்கு ஒரு 10 MCQல இருக்கீங்கன்னு சொன்னால் 10 MCQ தான் உங்களால் செய்ய இயலுது. 50க்கு 10 MCQ தான் உங்களால் செய்ய இயலுதுன்னு சொன்னால், சம்டைம்ஸ் மேபி இருக்கக்கூடிய நாட்களில் இந்த ப்ராக்டிஸ் மூலம் உங்களுக்கு 35+ MCQ செய்ய முடியுமாக இருக்க முடியும். சரியா? இன்ஷா அல்லாஹ் அப்படி வாரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. என்ன சொன்னால், இப்போ ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களால் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு என்ன செய்யணும், நல்ல ஒரு அவுட்புட் ஒன்று கொண்டு வர இயலும். இருக்கக்கூடிய நாட்கள் போதுமானதாக இருக்கும். அதாவது பெரிய அளவுக்குள்ள சின்ன அளவு தான் முன்னேற்றம். அதாவது ஒவ்வொரு தியரியை நான் என்ன செய்கிறேன், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தியரி என்ன செய்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன செய்யணும், பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை என்ன செய்ய போகிறேன், கொண்டாடுறதுக்கு தான் இது. அதாவது இந்த 10 MCQலேருந்து ஒரு 35ங்கிறது 35 MCQ ஸ்ட்ரக்சர் ரேஷியோவில் ஒரு 40+ எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எதுவுமே இல்லாமல் எடுக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை சொல்லுவாங்க. ஆனால் சரியான ஒரு ஒர்க் அவுட் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த டைமில் கூட உங்களால் ஒரு நல்ல ஒரு அவுட்புட் அவுட் கொடுக்க இயலும். சில ஏக்கு முன்னேற இயலும். ஏதான் எடுக்க இயலும்னு நான் ஷூராக என்ன இது சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களால் ஏக்கு என்ன செய்யணும், முன்னேறி போக இயலும். சம்டைம்ஸ் இறைவன் நாட்டம் இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யலாம், இறைவன் நாட்டம் இருந்தால் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் என்ன செய்யலாம், கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என்ன சொன்னால், உங்களோட பொட்டன்ஷியல் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ உங்களோட பொட்டன்ஷியல் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதால நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், என்னால் முடியுமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ 10 MCQல இருக்கீங்க, சரியான ஒரு வழி சரியா கடைசி டைம்ல சிலாக்களுக்கு அந்த வழியை விளங்கும். இப்படி செய்கிறேன், இப்படி தானே செய்கிறேன், அப்படி தானே செய்கிறேன்னு சொல்லி அந்த வழியை விளங்கும். அந்த வழி விளங்கிட்டு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலும், ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸுக்கு என்ன செய்யலும், போக இயலும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கிறத விட செயலில் இறங்கி நீங்கள் செஞ்சுட்டு போனீங்கன்னா ஒரு இன்ஷா அல்லாஹ் ஒரு மிச்சம் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று என்ன செய்யணும், எடுக்க இயலும். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த ஏதாவது கெஸ்ட் பேப்பர் சீரீஸில் ஒரு டேக்கு 1 to 20 MCQ குறைந்தது கூடினது ஒரு 1 to 20 MCQ, சம்டைம்ஸ் இதை விட குறையும் வந்துட்டு போடலாம். ஸோ எனது நேரத்தை பொறுத்து நான் என்ன செய்வேன், அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்வேன். ஆனால் இருந்தாலும் ஒவ்வொரு நாளைக்கும் இப்படி செய்யக்கூட உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வரேன் இன்ஷா அல்லாஹ். இதை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நாட்களில் செஞ்சு பாருங்க, MCQ எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகும்னு சொல்லி. அதோட என்வாரில் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் வந்துக்கிட்டு ஸ்ட்ரக்சர் நைட் அடுத்தது ப்ளஸ் எஸ்ஏ நைட், இது ரெண்டும் என்ன செய்யும், ஸ்ட்ரக்சர் நைட் ப்ளஸ் எஸ்ஏ நைட் என்ன செய்யும், கிடைக்கும். ஸோ ப்ளஸ் MCQ ஸ்பெஷல் ஒர்க் அவுட் அதுவும் என்ன செய்யும், உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலாக இது அப்படியே உங்களுக்கு கிடைச்ச உடனே இது ஒரு பொக்கிசமாக இருக்கும். உங்களுக்கு இது என்னென்னு சொல்லணும்னா, இது ஒரு பொக்கிசமாக இருக்கும். அதை பயன்படுத்துகிறார்களுக்கு வழங்கும் இன்ஷா அல்லாஹ், ரிசல்ட்ஸ் டைமில் வந்துட்டு வழங்கும். ஸோ மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை செலுத்து நான் நம்புகிறேன். சரியா? அப்போ இதை வந்துக்கிட்டு நீங்கள் அழகாக தெளிவாக என்ன செய்யலாம், பார்த்து கொள்ளையிலும் நடக்க போகிற கிளாஸில் என்ன செய்யலாம், தெளிவாக என்ன செஞ்சு கொள்ளையிலும் விளங்கி கொள்ளையக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், சில விஷயங்கள் கிளாஸ்லேயே நான் கழிச்சிட்டு போகிறேன். ஸோ அப்போ இதில் என்ன செய்கிறேன்னா, டிரெக்டாக கொஷனுக்கு நான் என்ன செய்கிறேன் வாரேன். ஸோ டிரெக்டாக நான் என்ன செய்கிறேன், கொஷனுக்கு வந்து கொள்கிறேன். ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஷனை வந்துட்டு பார்ப்போம். நான் டெலிகிராமில் எல்லா 20 கொஷனும் என்ன செஞ்சிருக்கேன், அப்லோட் பண்ணிக்கேன். ஸோ எல்லாரும் டெலிகிராமில் வந்துட்டு ஜாயின் பண்ண சொல்லுங்கள். டெலிகிராம்லாம் எல்லா விஷயம் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன். ஸோ டெலிகிராமில் எல்லாரையும் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். சரியா? அப்போ பார்ப்போம். இப்போது
ஸோ ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு போகணுன்னு சொன்னால் முதலாவது கொஷின் வந்திருக்கிற பாருங்க எக்ஸ் என்பது பௌதிக கணியமாவதுடன் எம்எல்டி ஆகிய கணியங்களுக்கு இடையிலான தொடர்பானது எக்ஸ் எம்எக்ஸ் எல் மைனஸ் பை டி மைனஸ் ஜெட்டினால் தரப்படும். எம்எல்டி அளவிடும் போது ஏற்பட்ட உயர் சதவீத வழுக்கல் முறையே A%, B%, C% ஆகும். எக்ஸின் உயர் சதவீத வலுவை தருவது. இப்போ இதில் என்ன விஷயம்னு சொன்னால் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு நான் எடுக்கன் ஆறுமுடுகள் எடுக்கன் ஆறுமுடுகளோட பரிமாணம் என்ன LT-2 இதுதான் ஆறுமுடுகளோட பரிமாணமாக இருக்கு. இப்போ நீளத்து அளக்கரு நீளத்திரு அளவுல ஒரு வலு ஒன்று ஏற்படுது அது A% சதவீத வலுவை தருது. ஆக இது நேரத்தை அடக்கர் நேரத்தில் அளக்கும் போது அவருக்கு B% சதவீத வலு வருது. ஸோ இவர் கேட்கற மொத்த சதவீத வலு உயர் சதவீத வலு அல்லது மொத்த சதவீத வலுவை கேட்டாருன்னு சொன்னா நீங்க எப்படி கொடுப்பீங்க? A% plus B% இது ரெண்டையும் கூட்டி கொடுப்பீங்களா? இப்படி கொடுத்தீங்கன்னா பிள்ளை ஏன்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க இவர் ஓகே இவர் ஒரு அடுக்கு தயாரிக்காரு. அப்ப ஒரு பெர்சன்டேஜ் அதாவது இந்த இதுல என்ன செய்ய போது ஒரு அளவுல என்ன செய்ய போது மாற்றம் ஏற்படும். ஆனா இவர் 2 அடுக்கு இருக்காரு 2 மடங்காக என்ன செய்ய போறாரு 2 மடங்காக என்ன செய்யும் இந்த இடத்துல 2 மடங்காக என்ன செய்ய போது இந்த இடத்துல வலு அதிகரிக்குமா இல்லையா ஏன் என்று சொன்னா இவர் என்ன செய்யறாருன்னா வர்க்கம் இருக்கிறதால 2 மடங்கு. அப்ப டீல B% சொன்னா டி தர டி தானே. ஸோ என்ன செய்ய போகுது டி தர டி. ஸோ இந்த டீல வந்துகிட்டு என்ன செய்ய போகுது இன்னொரு பி. ஸோ B பிளஸ் பி அப்போ மொத்தமாக என்னது 2B B பிளஸ் பி 2B என்ன செய்ய போகுது வலு வந்துட்டு வரப்போகுது. சரியா? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வலுவை பார்க்கக்குள்ள உங்களுக்கு என்ன வர போகுதுன்னு சொன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லுக்கு A%, இங்க டீக்கு வந்துட்டு 2 தர B டோட்டலாக A plus 2B % என்ன செய்ய போகுது மொத்த வலுவாக என்ன செய்ய போகுது இருக்க போகுது. சரியா? அப்ப அதே மாதிரி இந்த இடத்துல தந்திருக்காரு என்னையா இந்த இடத்துல கேள்வியில தந்திருக்காரு பாருங்க MXLY MLT minus Z இப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காரு தந்திருக்காரு. சரியா? மைனஸ் வைன்னு சொல்லி தந்திருக்காரு இங்க பிளஸ் ஜெட்னு சொல்லி தந்திருக்காரு -y இங்க பிளஸ் ஜெட். சரியா? அப்ப பாத்துக்கோன்னா இதுட பெர்சன்டேஜ் வலு எம் திணிவை அளக்கும் போது A% வலுவாம் இதை அளக்கும் போது B% வலுவாம் நேரத்தை அளக்கும் போது C% வலுவாம். ஸோ டோட்டலா பாருங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு எம் அளக்கும் போது தான் ஒரு திணிவை அளக்கும் போது தான் A%. அப்ப AX% இதுல இங்க இதெல்லாம் பார்க்க தேவையில்லை மைனஸ் குறி எல்லாமே என்ன செய்ய தேவை நீங்க பார்க்க தேவையில்லை. சரியா? மைனஸ் குறியை பார்க்க தேவையில்லை. அப்ப BY% பிளஸ் இங்க CZ% இவ்வளவு பெர்சன்டேஜ் என்ன செய்ய போகுது மொத்த வலுவாக என்ன செய்ய போகுது உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இங்க இந்த இடத்துல சதவீத வலு சொன்னா முதலாவது சதவீத வலு எப்படி கணிப்பீங்க? சதவீத வலு வாசிப்பு மேல் வாசிப்பின் மேல் இழிவு எண்ணிக்கை தர 100%. வாசிப்பு மேல் இழிவு எண்ணிக்கை தர 100%. அப்ப சதவீத வலு வந்துகிட்டு என்ன செய்ய போதோ இப்படி நீங்க என்ன செய்வீங்க சொல்லுவீங்க. சரியா? அப்ப இந்த இடத்துல இழிவெண்ணிக்கை வாசிப்பு வந்துகிட்டு நீங்க எந்த வாசிப்பும் எடுக்கலும் இழிவெண்ணிக்கைங்கிறது இந்த இழிவெண்ணிக்கைங்கிறது என்னத்துல தங்கி இருக்கின்ற சொன்னா இந்த இடத்துல என்னது அடுக்குல தங்கி இருக்குது. அடுக்கு நீங்க மாத்த அதுல இழிவெண்ணிக்கையும் என்ன செய்ய போகுது இழிவெண்ணிக்கையும் மாறிக்கொண்டே இருக்க போகுது. சரியா? இழிவெண்ணிக்கையும் என்ன செய்யும் மாறிக்கொண்டிருக்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி சதவீத வலுவும் என்ன செய்யும் மாறுமா இல்லையா?
சதவீத வலுவும் என்ன செய்ய போகுது. அதாவது இந்த இடத்துல நான் a இன்டு எக்ஸ்ன்னு சொல்லி ஏன் போடுறேன், அடுக்கால பெருக்கிறேன். ஏன்னு சொன்னா m எக்ஸ் தரவை என்ன செஞ்சிருக்கு, பெருக்கப்பட்டிருக்கு. m எக்ஸ் தரவை பெருக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு எம்முக்கு நான் என்ன செய்ய போறேன், a%. இன்னொரு எம்முக்கு என்ன செய்ய போறேன், a%. ஒவ்வொரு எம்முக்கும் a% என்ன போட்டுக்கிட்டே இருக்க போறேன். ஸோ டோட்டலாக a% போட்டு 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 வரக்குள்ள மொத்தமாக திணிவுக்கு வந்த எனக்கு வலுவை வந்திருக்கு. கேட்ட என்ன செய்வீங்க, இதுல ஒரு a%, இதுல ஒரு a%, எல்லாத்தையும் கூட்டி மொத்த திணிவு வலுவை என்ன செய்வீங்க, எழுதுவீங்க. அதை நான் என்ன செய்யலான்ட்டுனா, இப்போ உதாரணத்துக்கு நான் எடுக்கேன் எம் கணம் என்று சொல்லி எடுத்துன்னு சொன்னா எம் தர இருக்க போகுது. இந்த எம்முக்கும் a%, இந்த எம்முக்கும் a%, இந்த எம்முக்கும் a%. மொத்தமாக எத்தனை a% இருக்கு, உதாரணத்துக்கு a%னா 5% எடுக்கணும், இது 5% எடுக்கணும், இது 5% எடுக்கணும். ஸோ டோட்டலாக எத்தனை % இருக்க போகுது, இதுல ஒரு 5, இதுல ஒரு 5, இதுல ஒரு 5. அதே சமதிணிவத்தை என்ன செய்றீங்க, இதைத்தான் என்ன செய்றீங்க, பரிமாணத்தான் பார்க்குங்க. சம பரிமாணத்துக்கு நீங்க பார்க்கறதால என்ன செய்ய போகுது, 3லையும் கூட்டுப்பட்டு என்ன செய்ய போகுது, 15%. அதை இங்க என்ன செய்யறேன், 3 தர 5 சொல்லி பெருக்கி 15% என்ன செய்யறேன், எடுத்துக்கொள்றேன். 15% என்ன செய்யறேன், எடுத்துக்கொள்றேன். சரியா? அப்ப இந்த இடத்துல அதைத்தான் நான் இங்க என்ன செஞ்சிருக்கேன், பெருக்கி ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யறேன். அப்ப நீங்க கேட்டீங்கன்னா சிம்பிளான விஷயம் ஒன்றோட ஒரு என்னத்துறது, ஒரு கணியத்துல ஒன்றோட பரிமாணம் தந்துட்டு, அந்த பரிமாணம் தந்துட்டு அதுக்கு ஒரு வலு தந்தாருண்டா, சொன்னா இந்த இடத்துல நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, மொத்த வலு கேட்கும் போது அவர் அடுக்கால நீங்க என்ன செய்வீங்க, பெருக்குவீங்க. அவர் அடுக்கால நீங்க என்ன செஞ்சு கொள்ளுவீங்க, பெருக்கி கொள்ளுவீங்க. சரியா? அப்ப அந்த அடுக்கால பெருக்கிட்டு ஒவ்வொரு இதுலயும் என்ன செய்து வருது. ஸோ இந்த இடத்துல எப்பயுமே சதவீத வலுக்கள் என்ன செய்ய மாட்டுச்சு, சதவீத வலுக்கள் வந்துகிட்டு ஒவ்வொன்று இப்படி பெருக்கி வர மாட்டுச்சு. சரியா? எல்லாமே என்ன செய்யும், கூட்டுப்படும். பாருங்க இந்த இடத்துலயும் என்ன செய்யுது, இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க m 3 பெருக்கப்பட்டு வந்துச்சு. ஆனா என்ன செஞ்சுச்சு, சதவீத வலுக்கள் கூட்டுப்பட்டு தான் என்ன செய்து வந்துச்சு. சரியா? அப்ப இந்த இடத்துல தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. பெருக்கப்பட்டு வந்தாலும் இங்க என்ன செய்ய போகுது, சதவீத வலுக்கள் கூட்டுப்பட்டு தான் என்ன செய்ய போகுது, வரப்போகுது. சரியா? அப்ப கூட்டுப்பட்டு தான் என்ன செய்யும், வரும். ஏன்னு சொன்னா இது வேற கணியம், எம்ங்கிறது வேற கணியம், எல்லுங்கிறது வேற கணியம், டீங்கிறது வேற கணியமாக இருக்க போகுது. ஸோ டோட்டலாக வந்துகிட்டு ஒவ்வொன்றையும் என்ன செய்வீங்க, தனித்தனி எடுத்து கூட்டுவீங்க. ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்வீங்க, இந்த ஃபெஸ்ட்டுக்கு எம்மிட செல்னா எம்மிட ஃபெஸ்ட்டுக்கு சதவீத வலுவை எடுத்துட்டு அந்த வலுவை அடுக்கால பெருக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க, ஒவ்வொரு அடுக்குக்கெல்லாம் என்ன செய்வீங்க பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கூட்டிக் கொள்வீங்க. சரியா? அப்ப இந்த கேள்விக்கான விளக்கம் வழங்கியிருக்கும். ஸோ இதை மாதிரி கேள்விகள் வந்தால் என்ன செய்யலாம், உங்களுக்கும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதில் பேசிக் அடிப்படை தியரி இதை தான் இருக்க போகுது. ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு வந்துட்டு போய்கொள்றேன். அடுத்தது காவிகளில் வந்த கொஸ்டின் உண்டு. ஸோ காவிகளில் வந்திருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் உண்டு. ஸோ நான் இங்கே வந்தேன்னு சொன்னால் ஸோ இப்படியான ஒரு படம் ஒன்று தரப்பட்டிருக்குது. ஸோ இப்படியான இதை ஒன்று தந்திருக்காங்க. இதிலிருந்து மறுபடியும் இது ஒன்று தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ இங்கே சிம்பிளான ஒரு விஷயம் நீங்கள் மைண்டில் எடுங்க. சிம்பிளான ஒரு விஷயம், காவிகள்ட காவி முக்கோணி அதாவது இங்கே நான் எடுத்தேன்னு சொன்னால் இங்கே இப்படி ஒரு இது ஒன்று தந்திருக்காரு. இது ஏ, இது பி, இது சி. காவி கூட்டல் வந்துகிட்டு 2 வகைப்படும். முதலாவது காவி முக்கோணி, இரண்டாவது காவி பல்கோணி.
அதாவது முக்கோணி அல்லாம நிறைய காவி வரும்போது பல்கோணி மெத்தட்ல வந்துட்டு செய்வோம். சரி, காவி முக்கோணியில் என்னென்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு செல்ல போனேன்னு சொன்னா இந்த ஏபி காவி எடுக்கணும். ஏபி காவி நான் எப்படி எழுதுவேன்னு சொன்னா ஏபி, சரியா, ஏபி ஏபி காவி, அதோட நான் பிசி காவி, பிசி காவி, சரியா, பிசி காவி. அடுத்தது இங்க இருந்து இங்க போகுது, என்னது சில இருந்து ஏக்கு போகுது, அப்ப சிஏ காவி. இது அம்புக்குறை டிரெக்ஷனை செல்லுது. ஏபின்னு சொன்னா ஏல இருந்து பிக்கு போகுது, பிசின்னு சொன்னா பில இருந்து சிக்கு போகுது, சின்னு சொன்னா சில இருந்து ஏக்கு போகுது. ஸோ இந்த இடத்துல காவியை கூட்டும் போது பாருங்க, இந்த ரெண்டு அடையாளங்கள் ரெண்டு குறியும் பாருங்க பக்கத்துல பக்கத்துல வரும்போது இது ரெண்டும் வெட்டுப்பட்டுச்சுன்னா இங்க என்ன வர போகுதுன்னா ஏசின்னு சொல்லி வரும், சரியா. அடுத்தது பிளஸ் சிஏன்னு சொல்லி இருக்கு பாருங்க, இரண்டும் பக்கத்துல இருக்குது. ஸோ ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல ஒரே கணியங்கள் இருந்துச்சுன்னா வெட்டுப்பாட்டு என்ன சொன்னா அது ரெண்டு பொதுவாக எடுத்துன்னு சொன்னா என்ன செய்ய போகுது, அது தோன்றி மறையக்கூடிய இடம், சரியா. தோன்றி மறையக்கூடிய இடங்கிறதால அதை இல்லாமக்கின்னு சொன்னா ஏ காவி. ஏ காவியை நான் என்ன சொல்லலாம், ஏ காவி ஏயிலே தொடங்கி ஏயிலே முடிகிறது, ஏயிலே தொடங்கி ஏயிலே முடிஞ்சுச்சுன்னா ஏயிலே தொடங்கி ஏயிலே முடிஞ்சிச்சுன்னா நான் அதை என்னன்னு சொல்லுவேன், இந்த இடத்துல விளையுள் காவி என்னன்னு சொல்லுவேன், விளையுள் காவி பூச்சியம். ஏயிலே தொடங்கி ஏயிலே முடிஞ்சா விளையுள் காவி என்னது, பூச்சியம், சரியா. ஏயிலே தொடங்கி ஏயிலே முடிகிறதுக்கு நான் என்ன செய்வேன், அதே எதுல தொடங்குதோ அதே இதுல முடிஞ்சா நான் என்ன செய்வேன், பூச்சியம். இப்போ உதாரணத்துக்கு இன்னும் ஒன்று எடுக்கேன், நான் இன்னும் ஒன்று எடுக்கேன். இப்படி ஒரு முக்கோணம் இருக்குது ஏ பி சி. ஸோ இப்படி தொடங்கி இப்படி இதே இது. ஸோ இதுல விளைவுல கேட்டாருன்னு சொன்னா ஏயில தொடங்குதோ ஏபி பிளஸ் பிசி, பில இருந்து சிக்கு போகுது. ஸோ இதுல விளைவில் கூட்டினீங்கன்னா பியும் பியும் போக என்ன வருது, ஏசி காவி. அப்ப இப்படிதான் என்ன செய்ய போகுது, விளைவில் வந்துட்டு வர போகுது. பாருங்க, ஆரம்ப புள்ளி ஏ பிக்கு போயிட்டு சிக்கு வருது, இறுதி புள்ளி சி. ஏயும் சியும் ஆரம்பத்தையும் இறுதியையும் இணைக்கிற கோடு தான் என்ன அடிக்க போகுதோ ஒரு அதாவது காவி முக்கோணில ஆரம்பத்தையும் இறுதியையும் இணைக்கிற கோடு தான் என்ன அடிக்க போகுது, விளைவுளாக இருக்க போகுது நமக்கு தெரியும், சரியா. அப்ப நான் என்ன செய்யறேன்னா இந்த கேள்வியில அதை அப்ளை பண்ண போறேன். பாருங்க, நான் என்ன செய்யறேன்டா இந்த அம்புக்குறி எடுக்கனே, இந்த அம்புக்குறி எடுத்துன்னு சொன்னா அவர் என்ன செய்யறாரு, இதால போறாரு, திரும்ப இப்படி வந்து திரும்ப என்ன செய்யறாரு, இங்க வர்றாரு. ஸோ இவ்வளவுத்துக்கும் பதிலாக இவர் விளைவுல நாடு கேளும் இல்லையா, இங்க ஆரம்பம் இங்க முடிவு, இது ஆரம்பம் இது முடிவு. ஸோ இவருக்கு பதிலாக நான் இவ்வளவுத்துக்கும் பதிலாக நான் என்ன செய்யலாம், இதை எடுக்கலுமா இல்லையா. ஸோ அவ்வளோத்தை நான் என்ன செஞ்சு கொள்றேன், அழிச்சு கொள்றேன், இவ்வளோத்தை நான் அழிச்சு கொள்றேன், சரியா. அப்ப ரெட் கலரால் என்ன செஞ்சிருக்கேன், போட்டிருக்கேன். அடுத்தது இங்க இருந்து இங்க வாரம், இது ஆரம்ப புள்ளி, சரியா. இது ஆரம்ப புள்ளி பர்பிளால காட்டிருக்கேன். திரும்ப அங்க இருந்து அப்படியே என்ன செய்யுது, இங்க ஆரம்பிச்சு அப்படியே வந்து இதால வந்து திரும்ப என்ன செய்யுது, இதால அப்படியே என்ன செய்யுது வந்து இங்க முடியுது. ஸோ இது இறுதி புள்ளி. ஸோ என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது, இதுவும் என்ன ஆரம்பத்தை இறுதி என்ன என்னன்னா இப்படி ஒன்று வருது. ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன செய்யலாம், அதையும் அழிச்சு கொள்றேன். நான் பர்பிள் கலர்ல கீறினதுக்கும் நான் விளையல் கூறிட்டேன், விளையல் கூறினதால அதையும் அழிச்சேன்னு சொன்னா இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை கலர் இருக்கு அதை கொஞ்சம் மார்க் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கலரில் மார்க் பண்ணியிருக்கேன், ஒன்று ரெட் கலர் ஒன்று பர்பிள் கலர். ஸோ 2 படங்களால் இப்படி இங்கால ஒரு படம் இங்கால ஒரு படம் இப்படி 2 படங்களால் வந்து தான் இந்த ரெட் கலர் அண்ட் பர்பிள் கலர். ஸோ மொத்தமாக எவ்வளோ விலையில் இருக்குது, 2 மடங்கு இருக்குது, 2 மடங்கு. அதாவது இந்த கோடு என்ன போட்டிருக்கேன் தானே கோடு, அதாவது இங்கே நான் காட்டினேன்னு சொன்னால் இந்த இப்போ உங்களுக்கு பர்பிள் கலரால் இருக்குதானே இந்த கோடு, நான் வேற ஒரு கலரால் காட்டிக்கொள்றேன், அதை ப்ளூ கலரால் காட்டுறேன். இந்த ப்ளூ கலரால் காட்டியிருக்கிற கோடு
இதை மாதிரி 2 மடங்கு தான் உங்களுக்கு என்ன செய்ய போகுது, இப்போ விளைவுள் வந்துக்கிட்டு உங்களுக்கு வரப்போகுது. சரியா? இப்போ 2 மடங்கு. ஸோ நான் இதை எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொன்னா, ஒவ்வொரு அம்புக்குறியும் எந்தெந்த திசையில போகுதோ அந்த ஒவ்வொரு அம்புக்குறியும் நான் என்ன செய்யறேன், ஒரே திசையில ஒரே திசையில. இப்போ உதாரணத்துக்கு நான் எடுத்துன்னு சொன்னா இப்படி ஆரம்பிச்சு திரும்ப இப்படி போகுதுன்னு சொன்னா இது ரெண்டையும் வெட்டிட்டு இந்த 2 இதுக்கும் பதிலாக நான் என்ன செய்வேன் சொன்னா இங்க ஆரம்பம் இங்க முடிவு. ஸோ ஆரம்பத்தை இறுதியை இணைக்கிற மாதிரி இதுக்கு விளைவுல போட்டுட்டு நான் என்ன செய்வேன், இது ரெண்டையும் அழிச்சுடையலும் இணைக்கி அழிச்சுட்டா இந்த கோடு மட்டும்தான் 2க்கு பதிலாக எனக்கு என்னது குறைச்சி அப்படியே ஒவ்வொன்றா குறைச்சி எவ்வளவுத்துக்கு நீங்க விரையலுமோ அவ்வளவுத்துக்கு குறைச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும், குறைச்சி வந்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யும், இங்க ஆன்சருக்கு உங்களுக்கு என்ன செய்யணும், போகையில் மாதிரி. ஸோ இப்படியோ குறைச்சிட்டு வந்து பாருங்க, 2 கோடு இங்க நான் காட்டுறேன். இந்த கருப்பும் அடுத்தது இந்த பர்பிளும் 2 மடங்கு கோடாக என்ன செஞ்சு வந்துருக்கு, இந்த 2 மடங்கு கோடு. ஸோ இந்த இடத்துல 2 மடங்கு கோடுன்னு சொன்னா இந்த 2 புள்ளிகளுக்கு இடையில என்ன இது என்ன என்று சொல்லிக்காரு, டிசி. இந்த இடத்துல என்ன என்று சொல்லியிருக்காரு, இது டி இது சி. ஸோ இதுல காவியை நான் என்ன டிரெக்ஷன்ல எழுதலாம், டிசி. சரியா? அப்ப இதுவும் டிசி தான், இதுவும் டிசி தான். அப்ப எத்தனை மடங்கு டிசி இருக்கு, 2 மடங்கு டிசி இருக்குது. ஆன்சர் 2 மடங்கு டிசி. சரியா? அப்ப தெளிவா வழங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இது எப்படி கொண்டு போல, எத்தனை காவி வந்தாலும் சரி, உங்களுக்கு 100 காவி வந்தாலும் சரி 500 காவி வந்தாலும் சரி. இப்போ உதாரணத்துக்கு இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி பல காவிகளை வந்துட்டு தாராரு, பல காவிகள் என்ன செய்யறாரு தாராரு. இப்போ என்ன செய்யறாருன்னா ஒரே இதை தாராரு, ஒரே இதை என்ன செய்யறாரு தாராரு. பாருங்க ஃப்ளோவை பாருங்க, இங்க ஆரம்பிக்குது அப்படியோ, ஃப்ளோவை பாருங்க அப்படியோ ஆரம்பிச்சு என்ன செய்யுது அப்படியோ இதுக்குள்ள வந்து இங்க முடியுது. ஆரம்பத்தையும் முடிவையும் பாருங்க, ஒரு அம்புக்குறியிட ஆரம்பத்தையும் முடிவையும் பாருங்க, அதை இணைங்க. இதுதான் இப்ப விளைவு. அதே மாதிரி என்ன செய்யறாருன்னா இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வாராரு. இங்க என்ன செய்யுதுன்னு சொன்னா இங்க இங்க ஆரம்பிச்சு இங்க என்ன செய்யறாருன்னா அம்புக்குறிய மாத்துறாரு. இங்க என்ன செய்யுது இப்படி வருது. சரியா? இப்ப நீங்க என்ன செய்றீங்க, இங்க இருந்து ஆரம்பிக்கீங்க. இங்க இருந்து ஆரம்பிச்சா இங்க வரும்போது என்ன செய்யுது, பிழைக்குது. ஆனா இங்க இருந்து ஆரம்பிங்க இப்படி வருது. அதாவது நான் வேற ஒரு கலர்ல மார்க் பண்ணி காட்டினேன்னு சொன்னா இங்க இருந்து ஆரம்பிச்சா இப்படி வந்து இப்படி வருது. பாருங்க, ஆரம்பம் இறுதி என்ன செய்யுது, விளைவு. ஏற்கனவே இதுல ஒரு கோடு இருக்கு. அப்ப இதுல 2 மடங்கு கோடு என்ன செய்ய போகுது, உங்களுக்கு விளைவுலாக வரப்போகுது. இப்போ உதாரணத்துக்கு இது ஏபின்னு சொன்னா 2 ஏபி உங்களுக்கு என்ன செய்ய போகுது, விளைவுலாக வந்துட்டு கிடைக்க போகுது. சரியா? அப்ப அம்புக்குறியோட திசையை வச்சு அதை குறைச்சிக்கிட்டு போங்க. இப்ப இன்னொரு உதாரணத்துக்கு நான் சொல்ல போனேன்னு சொன்னா இப்படி இருக்குது. ஸோ இதுல வந்துகிட்டு இப்படி என்ன செய்யறாரு தாரர், இப்படி என்ன செய்யறாரு தாரர். சரியா? இப்ப இதை வந்துகிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா சிம்பிளான ஒரு விஷயம். நான் என்ன செய்யறேன், ஒரே ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய அம்புக்குறி என்ன செய்யறேன் எடுக்கணும். ஸோ இதுல இருந்து ஆரம்பிச்சு இப்படி போகுது. ஸோ இது 2 வெட்டினா இதுல என்ன செய்யலாம், நான் எக்ஸ்ட்ரா ஒரு அம்புக்குறியை போடலாம். ஸோ அப்ப இதுல எத்தனை 2 மடங்கு இருக்குது. உதாரணத்துக்கு இது ஏபின்னு சொன்னா இந்த இடத்துல 2 ஏபி இருக்குது. சரியா? 2 ஏபி இருக்குது. ஏண்டா இதோட விலையிலும் சேர்த்து வருது. சரியா? அடுத்தது எடுக்கணும். அடுத்தது எடுத்துன்னு சொன்னா இங்க அடுத்தது எடுத்துன்னு சொன்னா இதுவும் என்ன செய்யுது, ஸோ இந்த இடத்துல நான் கீரன் சொன்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல இது ஆரம்பிக்குதுன்னு சொல்லி எடுக்கணும். பாருங்க இதுல வேற ஏதாவது ஆரம்பிக்குது எப்படின்னு ஒரே திசைகள் எடுக்க வேணுமா, அப்படி ஏதாவது இருக்குதா பாருங்க. என்ன சொன்ன இங்க பாருங்க 2 மடங்கு இருக்குது. 2 கோடு போட்டிருக்கேன். இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு. சரியா? இங்க ஒரு கோடு. ஸோ இந்த இடத்துல பாருங்க எங்க ஆரம்பிக்கலாம், இங்க ஆரம்பிக்கலாம் ஏதோ ஒரு புள்ளியா இருக்கு ஆரம்பிங்க. சரியா? நான் இங்க இருந்து ஆரம்பிக்க. சரியா? என்ன சொன்னா இங்க பாருங்க ஃப்ளோரை பாருங்க, இப்படி ஒரு ஃப்ளோர் ஒன்றி. சரியா? அப்ப நான் இங்க இருந்து ஆரம்பிச்சு இது 2 கோடு, நான் என்ன செய்யறேன் 2 கோட்டை கீறிக்கொள்றேன்.
இதே மாதிரி 2 கோடை கீறிக்கொள்றேன். ஏன்னா 2 மடங்கு இருக்கிறதால 2 கோடை கீறிக்கொள்றேன். இப்போ இவர் என்ன செய்யறேன், நான் இங்க கீறிக்கொள்றேன். அப்ப நான் இங்க என்ன செய்யறேன், இதை அழிச்சு கொள்றேன். சரியா, இதை அழிச்சேன்னு சொன்னா இப்ப பாருங்க இது இப்படி இருக்குது. ஸோ இது ஆரம்பம், இது ஆரம்பம், இது என்னது முடிவு அறிக்கை. ஆரம்பம், இது முடிவு அறிக்கை. ஸோ நான் வேற கலர்ல என்னன்னா இது ஆரம்பம், இது முடிவு அறிக்கை. இப்போ என்ன செய்யுது, இங்க ஒரு என்னது விளைவுகள் ஒன்று கிடைக்க போகுது. ஸோ இவ்வளோத்தை நான் என்ன செய்வேன், அழிச்சு கொள்வேன். இவ்வளோத்தை நான் என்ன செய்வேன், அழிச்சு கொள்வேன். ஒரு விளைவுல எப்படி கீறுறது சொல்லி பாருங்க. விளைவுல எப்படி. அடுத்தது இங்க ஒன்று இருக்குது, இங்க 2 இருக்குது. அதாவது இங்க 2 கோடு ரெட் கலர்ல காட்டினது எத்தனை, 2 கோடு, 2 பங்கு. பிளாக் கலர்ல உண்டு மொத்தமாக எத்தனை பங்கு இருக்குது, 3 பங்கு இருக்குது. ஸோ இங்க 1, அடுத்தது 2, அடுத்தது 3. ஸோ டோட்டலாக 3 அம்புக்குறி இருக்குது. ஸோ 3 கீறுன்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு இது ஏபின்னு சொல்லி எடுத்துட்டு சொன்னா இது டோட்டலாக எத்தனை ஏபி இருக்க போகுது, 3 ஏபி என்ன செய்ய போகுது உங்களுக்கு இப்படியாக கிடைக்க போகுது. ஸோ அந்த அம்புக்குறியில ஃப்ளோர்லேயே அப்படியோ கீறி 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 வந்துட்டு சொன்னா எனக்கு என்ன செய்யும், ஒவ்வொரு அம்புக்குறியும் வெட்டி 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 அப்படியோ போக 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 சிம்பிளாக மாறும். அந்த உருவத்தை எவ்வளவு சிம்பிளாக மாத்துறோமோ கடைசி எனக்கு என்ன செய்யும், விளைவுள் சிம்பிளாக கிடைக்கும். விளைவுல என்ன செய்யும், சிம்பிளாக கிடைக்கும். இப்படிதான் என்ன செய்யற, விளைவுல எடுத்துக்கொள்ற. சரியா, அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வர போகுது, 2 டிசின்னு சொல்லி 5வது ஆன்சர் என்ன செய்ய போகுது, கிடைக்க போகுது. சரியா, அடுத்த கொஸ்டினுக்கு போய்கொள்வோம். அடுத்த கொஸ்டின் ஒரு எலக்ட்ரிசிட்டியில் வந்த கொஸ்டின் ஒன்று, ஒரு நல்ல கொஸ்டின் ஒன்று. சரியா, ஏசிபி என்பது உருவில் காட்டப்பட்ட, அதாவது தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு கொஸ்டின்ல ஒன்று தான் காட்டப்பட்டுள்ள உலோக கம்பியாகும். இக்கம்பி மாறாக்கதி வியில் காந்தப்புலத்தினோடு இயங்குகின்றது. நேரம் டி உடன் புள்ளி ஏ சார்பாக புள்ளி சியில் அழுத்தம் மாறுபடும் விதம். புள்ளி ஏ சார்பாக புள்ளி சியில் அழுத்தம் மாறுபடும் விதம். அப்ப புள்ளி ஏ சார்பாக புள்ளி சின்னு சொன்னா நான் இந்த இடத்த பிக்சர்ல காட்டிக்கொள்றேன் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஸோ அவர் தந்த பிக்சரை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படியான ஒரு பிக்சர் ஒன்று தந்திருக்காரு. இப்படி ஒன்று பிக்சர் ஒன்று தந்துட்டு இந்த புள்ளி ஏயும் இந்த புள்ளியும் என்னது சின்னு சொல்லி தந்திருக்காரு. ஸோ நீங்கள் பிக்சரை பார்த்தா வழங்கும். ஸோ அப்போ இது என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு க்ரோஸ் காந்த புலத்துக்குள்ள என்ன செய்யுது போகுது. க்ரோஸ் காந்த புலத்துக்குள்ள ஒரு வி கதியில் என்ன செய்யுது போகுது. இப்போ வி கதியில் போகும்போது இந்த இடத்துல என்ன செய்யும்னு சொன்னால் ஒரு நேரிய தடம் உண்டு ஒரு காந்த புலத்துக்குள்ள போகும்போது அந்த இடத்துல என்ன செய்யுதுன்னா ஒரு மின்னியக்கு விசை ஒன்று என்ன செய்யப்படும், தூண்டப்படும். அந்த மின்னியக்கு விசைக்கான சமன்பாடு நாம படிச்சோம், பிஎல்வி. பிங்கிறது காந்த புலம், பி. எல்லுங்கிறது அந்த கோளின் நீளம். சரியா, விங்கிறது அது என்ன வேகத்துல போகுதுங்கிற வேகம். சரியா, அப்ப இதுக்குள்ள போகக்குள்ள பிஎல்வின்னு சொல்லி என்னது படிச்சோம். அடுத்த இவர் உள்ளுக்கு போகும்போது அவர் கிராஃபும் என்ன செய்யும், கிராஃபும் நம்ம பார்க்க முடியும், கிராஃபும். அப்போ இந்த கிராஃபை நான் சிம்பிளான முறையில் நான் கதைச்சிருந்தேன். கிராஃபை ஏற்கனவே சில வீடியோக்களில் நான் கதைச்சிருந்திருப்பேன். சிம்பிளான முறையில் பார்த்துக்கொள்ளேன். எப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு தடம், மூடிய தடம் உண்டு இதுக்குள்ள வி வேகத்தில் போகுதுன்னு சொன்னால் இந்த இடத்துல தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை ஈக்கான இது கிராஃபை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை என்ன செய்வேன்னு சொன்னால் நான் சரியாக அரைவாசாக என்ன செய்வேன் பிரிச்சு கொள்வேன். தரக்கூடிய மூடிய உருவம். சரியா, மூடிய உருவம் தந்தாருன்னா அது அரைவாசாக பாஸ் பேப்பர்ல எல்லாம் பொதுவாக மூடிய உருவம் தந்திருக்கும். அரைவாசாக நான் பிரிச்சு கொள்வேன். அரைவாசா பிரிச்சிங்களா உள்ளுக்கு போறதுக்கு முதல் பூச்சியமாக இருக்க போகுது ஏன்னு சொன்னா இந்த இடத்துல என்னது புலம் இல்லை, புலம் பூச்சியம் உள்ளுக்கு போறதுக்கு முதல். சரியா, புலம் பூச்சிங்கிறதால ஆரம்பத்துல பூச்சியம். அதுக்கு பிறகு இந்த துண்டை நான் என்ன செய்வேன், வரைஞ்சு கொள்வேன். இந்த துண்டை நான் என்ன செய்வேன், முதல் மேலுக்கு இருக்கிற துண்டை நான் என்ன செய்வேன், வரைஞ்சு கொள்வேன். திரும்ப என்ன செய்வேன் சொன்னா கீழுக்கு இருக்கிற துண்டை தலகுலாக போட்டு என்ன செய்வேன், உள்ளுக்கு போகும்போது உள்ளுக்கு தடம் போகும்போது அங்க என்ன ஹரிக்க போகுது, ஈ வந்துகிட்டு பூச்சியமாக ஹரிக்கும். ஈ வந்துகிட்டு என்னது பூச்சியமாக ஹரிக்கும். ஏன் பூச்சியமாக ஹரிக்க போகுது, எப்பயுமே ஈ வந்துகிட்டு பிஎல்வி, அதாவது காந்தப்புல மாற்றம், அடுத்தது நீள மாற்றம், வேகம் மாற்றம். இதனாலதான் என்ன செய்யும், அதிகரிக்கும் குறையும் அது என்ன செய்ய போகுது, நடக்க போகுது. அதே இது எந்த ஒரு மாற்றமும் இல்லாட்டி என்ன செய்ய போகுது,
அந்த இடத்துல மூடிய தடமாக இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்ய போகுது? பூஜ்ஜியமாக இருக்கும். மூடிய தடமாக இருக்கும் போது அந்த இடத்துல பூஜ்ஜியமா இருக்கு. திரும்ப என்ன செய்வீங்க? அடுத்த துண்டு கிரணம் இங்க இவர் என்ன செய்வீங்க? மாத்தி போடுவீங்க. இவர் என்ன செய்வீங்க? தலைகளாக என்ன செய்வீங்க? பிரட்டி வந்துகிட்டு என்ன செய்வீங்க? போட்டுக்கொள்ளுவீங்க. சரியா? இப்படி என்ன செய்ய போகுது? அந்த படம் வந்துட்டு வரப்போ இது என்ன இருக்க போகுது? இந்த மின்னியக்க தூண்டிய மின்னியக்க விசைக்கும் நேரத்துக்கும் இடையிலான ஒரு வரைவு அறிக்க போகுது. இதை இன்னும் தெளிவா வழங்குறதுக்கு வேறொரு படம் மூலம் நான் வரைஞ்சி காட்டினேன்னு சொன்னா, ஸோ ஒரு முக்கோணி ஒன்று வரைஞ்சு கொள்றேன். ஒரு சீரான ஒரு முக்கோணி ஒன்று வரைஞ்சு கொள்றேன். ஸோ இந்த முக்கோணி உள்ளுக்கு போகும்போது இந்த முக்கோணியை நான் என்ன செய்யறேன்? சரியாக அரைவாசி பிரிச்சுன்னு சொன்னா, இப்போ கிராஃப்ல இந்த மேல் துண்டு அப்படி என்ன செஞ்சு கொள்ளுங்க, வரைஞ்சு கொள்ளுங்க. அடுத்ததுல இதை அப்படி என்ன செய்யுங்க? பிரட்டி போட்ட மாதிரி, அதாவது என்னது தலகுலான்ல இந்த பக்கம் பிரட்டி போட்ட மாதிரி, அதாவது இந்த துண்டு இங்கள பக்கம் வரணும். ஸோ இந்த துண்டு இந்த கோடு இருக்கு தானே, இந்த கோடு இங்கள பக்கம் வந்துச்சுன்னா இப்படி வர போகுது. ஸோ இது வந்துக்கிட்டு இப்படி வரும். ஸோ உங்களுக்கு வர போகிறது உள்ளுக்கு போகும்போது இங்கே பூச்சியமாக இருக்க போது திரும்ப என்ன செய்ய போகுது? திரும்ப இப்படியான ஒரு கிராஃப் ஒன்று என்ன செய்ய போகுது? உங்களுக்கு வரப்போகுது. இடி கிராஃப் என்ன செய்ய போகுது? இப்படியான கிராஃப் என்ன செய்ய போகுது? உங்களுக்கு வரப்போகுது. சரியா? அப்போ இந்த வடிவத்தை நீங்கள் இரண்டாக பிரிக்கும் போது இந்த மேல் துண்டு அப்படியே வரப்போகுது இங்கே. அதே சமயத்துல இந்த கீழ்த்துண்டு என்ன செய்வீங்க? இந்த பக்கம் அப்படியே என்ன செய்வீங்க? பிரட்டி வந்துட்டு போட்டுக்கொள்ளுவீங்க. சரியா? அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வடிவத்தை என்ன செய்யற? ஏ சார்பாக சி, அதாவது கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, புள்ளி ஏ சார்பாக புள்ளி சியில் அழுத்தம் மாறுபடும் விதம். புள்ளி ஏ சார்பாக இந்த புள்ளி சார்பாக இந்த புள்ளியில அழுத்தம் மாறுபடும் விதம் வந்துட்டு கேட்டிருக்காரு. அதாவது இந்த உருட மின்னியக்க, அதாவது தூண்டிய மின்னியக்க விசை தான் என்ன செஞ்சிருக்காரு? கேட்கப்பட்டிருக்கு. ஸோ தூண்டிய மின்னியக்க விசை வந்து கேட்டா என்ன நடக்க போகுதோ? இதுக்குள்ள வந்துக்கிட்டு என்ன செய்யும்? உள்ள போகும்போது என்ன செய்வீங்க? இதுல முழு உருவ என்ன செய்யுங்க? பூரணப்படுத்துங்க. சிம்பிளாக இதே ரெண்டு சொன்னா, இதுல முழு உருவ என்ன செய்யுங்க? பூரணப்படுத்துங்க. முழு உருவ பூரணப்படுத்திங்கன்னா இப்படிதான் என்ன செய்ய போகுது? வரப்போகுது. ஸோ இந்த கேள்வியை நீங்க எப்படி செய்ய போறீங்கன்னு சொன்னா, இதுல வந்திருக்கிறது இப்படியான ஒரு வரைப்பு வந்துட்டு தந்திருக்காரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இப்படியான ஒரு வரைப்பு என்ன செஞ்சிருக்காரு? தந்திருக்காரு. ஒரு மின்புலத்துக்குள்ள என்ன செய்து போகுது. ஸோ நமக்கு தெரியும் சமன்பாடு. இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்காரு? சி புள்ளி, இந்த இடத்துல பி புள்ளி, இந்த இடத்துல ஏ புள்ளி. அவர் செல்லிருக்காரு ஏ புள்ளி சார்பாக சி புள்ளியில், ஏ புள்ளி சார்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா சி புள்ளியில் அழுத்தம் மாறுபடும் விதம். ஏ புள்ளி சார்பாக சி புள்ளியில், ஏ புள்ளி சார்பாக சி புள்ளி என்று சொன்னா வி ஏசி இந்த சொல்லி தந்திருக்காரு. விஏசியை வந்துட்டு என்ன செஞ்சிருக்காரு? கேட்டிருக்காரு. விஏசி என்று சொன்னா இன்னைக்கு செல்லும் என்னது? விஏசி ஏ புள்ளியில் சார்பா மாறி வரும்ல, சாரி மாறி எடுத்துக்கொள்றேன். மாறி தான் என்ன செய்யும்? வரும். ஏ புள்ளி சார்பாண்டனா விசிஏ, அப்ப விசி மைனஸ் விஏன்னு சொல்லி என்ன செய்ய போகுது? வரப்போகுது. விசி மைனஸ் விஏ. அதே டைம்ல இவர் உள்ளுக்கு போகும்போது மின்புலம், அதாவது மின்னியக்கு விசை தூண்டப்படும் போது எந்த திசையில மின்னோட்டம் ஓடுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வழக்கை உள்ளங்க விதியை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா, பெருவிரல் இப்படித்தான் இருக்க போகுது. உங்களோட ஆட்காட்டி விரல், இந்த ஆட்காட்டி விரல் என்னத்தை செல்லுன்னு சொன்னா காந்த புலத்தின் திசை, அதாவது உள்நோக்கி வரப்போகுது. உள்நோக்கி காந்த புலத்தின் திசையும், அடுத்தது இந்த பெருவிரல் வந்துகிட்டு இந்த வேகத்தின் திசையும், அடுத்தது மிச்சம் இருக்கிற அந்த சுட்டு மத்த விரல் வந்துகிட்டு என்னத்தை செல்ல போகுதுன்னா மின்னோட்டத்தின் திசை. அதாவது மின்னோட்டத்தின் திசைன்னு சொன்னா இங்க என்ன எங்க மின்னோட்டம் போகுது, எப்படி போகுதுங்கிறது, அதாவது மின்னியக்க விசைன்ற திசையை செல்ல போகுது. அப்ப இப்படித்தான் என்ன செய்யுது? இங்க இடத்துல மின்னோட்டம் வந்துகிட்டு ஓடும். ஸோ இங்க மின்னோட்டம் ஓடுதுன்னா சில இருந்து ஏக்கு மின்னோட்டம் ஓடுதுன்னா நேரேற்றங்கள் எல்லாமே என்னது? இங்க வந்துட்டு தள்ளப்படுது. ஸோ ஏல தள்ளப்படுதுன்னா ஏல எப்படி இருக்க போகுது? அழுத்தம் வந்துகிட்டு பிளஸ்ல இருக்க போது, சில அழுத்தம் வந்துகிட்டு மைனஸ்ல இருக்க போகுது.
ஏல அழுத்தம் பிளஸ்லையும் சில அழுத்தம் மைனஸ்ல இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல ஏன் மின்னோட்டம் ஓடுற திசையை வந்துட்டு வச்சு செல்லிருக்கேன், மின்னோட்டம் ஓடுற திசையை வச்சு செல்லிருக்கேன். என்ன நடக்குது, அழுத்தங்கள் தள்ளப்படுது, அழுத்தங்கள் என்ன செய்யுது, தள்ளப்படுது. ஸோ ஏல வந்துகிட்டு என்னது பிளஸ்ன்னு சொல்லியும், ஏல வந்துகிட்டு பிளஸ்ன்னு சொல்லியும் சில வந்துகிட்டு மைனஸ்ன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கேன், எடுத்திருக்கேன். சரியா? இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இங்க உள்நோக்கி போகும்போது இப்ப உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்துட்டு வச்சுக்கொள்வோமே, அடுத்த ஒரு கட்டம், அடுத்த ஒரு கட்டம் இதுக்குள்ள என்டர் ஆகுது, இதுக்குள்ள என்ன செய்யுதுன்னு சொன்னா என்டர் ஆகுது சொன்னா, இப்ப இந்த பகுதி என்ன செய்யுது, என்டர் ஆகிட்டு, இந்த பகுதி என்ன செய்யுது, என்டர் ஆகிட்டு. என்டர் ஆகின உடனே என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த இடத்துல மின்னியக்க விசை, மின்னியக்க விசை இந்த பகுதிக்கு மட்டும் என்ன செய்யுது, உண்டாகுது, இதுக்கு என்ன செய்யல, உண்டாகல. ஸோ மின்னியக்க விசை என்ன செய்யும் சொன்னா அதிகரிக்கும், மின்னியக்க விசை என்ன செய்யும், அதிகரிக்கும். ஏன் நான் எதிர் திசையில போட்டிருக்கேன், நேர் திசையில பிளஸ்ல போடாம மின்னியக்க விசை வந்துகிட்டு எதிர் திசையில போட்டிருக்கேன். அதை முதல்ல நம்ம என்ன செய்யணும், பார்த்துக்கொள்ளணும். அதை என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும். ஏன்னு சொன்னா இந்த இடத்துல கேட்டிருக்காரு விசிஏ, விசிஏ அழுத்தம், அதாவது இங்க கேட்டது மைனஸ் அழுத்தம், ஏ பிளஸ் சி மைனஸ். ஸோ கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன விட வர போகுது, மைனஸ் அழுத்தம். ஸோ இங்க கொடுக்கணும் நீங்க மைனஸ் அழுத்தம். ஆனா உங்களுக்கு வரப்போறது சும்மா நீங்க கிராஃப்ல பார்த்தீங்கன்னா பிளஸ்ல தான் கிராஃப் வரும். ஆனா இந்த இடத்துல அவர் கேட்டதின் அடிப்படையில் விசி மைனஸ் விஏ, விசி மைனஸ்ல இருக்குது, ஏ பிளஸ்ல இருக்குது, மைனஸ்ல இருந்து பிளஸ் கழிச்சிங்கன்னு சொன்னா மைனஸ் தான் உங்களுக்கு என்ன செய்ய போகுது, ஆன்சர் கிடைக்க போகுது. ஸோ அழுத்தம் என்னது, மைனஸ்ல ஆரம்பிக்குது, இங்க அதிகரிக்கும், அதிகரிச்சுட்டு புறம் என்ன செய்ய போகுது, அப்படியோ திரும்ப என்ன செய்ய போகுது, இந்த பகுதி வரும்போது இங்கே அப்படியே சீராக அதிகரிச்சுட்டு திரும்ப உள்ளுக்கு வந்ததுக்கு பிறகு என்ன செய்ய மாட்டுச்சு, உள்ளுக்கு வந்ததுக்கு பிறகு மாற மாட்டுச்சு. ஆனா பூச்சியம் வருமா, நேரத்தோட சொன்ன மாதிரி பூச்சியம் வருமா, இல்லை. ஏன்னா இது ஒரு பூரண உரு இல்லை, தெளிவா வழங்கி கொள்ளுங்க, இது ஒரு பூரண உரு இல்லை. அதெல்லாம் ஒவ்வொரு பகுதியா நான் என்ன செய்யறேன். திரும்ப என்ன நடக்கும், திரும்ப என்ன நடக்கும், வெளியாகும் போது இந்த இடத்துல வெளியாகுதுன்னு சொன்னா இந்த பகுதி வெளியாகும் போது ஆரம்பத்துல இங்க எப்படி அதிகரிச்சு அதே மாதிரி என்ன செய்யும், இங்க குறை, இங்க என்ன செய்ய போகுது, குறை. திரும்ப இந்த பகுதி எப்படி அதிகரிச்சிச்சோ அதே மாதிரி என்ன செய்யும், இங்க குறைஞ்சு என்ன செய்ய போகுது, இப்படியான ஒரு கிராஃப் கொண்டு வரப்போகுது. உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் எத்தனாவது கிராஃப், 5வது கிராஃப் ஆன்சராக இருக்க போகுது. சரியா? அப்ப அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம மூவ் ஆகலாம். ஸோ இந்த வேலையை பாருங்க, ஆர்ஐ உள்ள வளையம் ஒன்றில் பிளஸ் கியூ ஏற்றம் வைக்கப்பட்டிருப்பதுடன், பிளஸ் கியூ ஏற்றம் வைக்கப்பட்டிருப்பதுடன் அதை மையத்தில் ஓயினுடைய ஹச்சிலிருந்து ஆர் கேபிட்டல் ஆர் தூரத்தில் ஆர் நீளமும் எம் திணிவும் உடைய கோல் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாரு. கோலின் முனை ஏக்கும் மைனஸ் கியூவும் முனை பிக்கு பிளஸ் கியூவும் ஏற்றங்கள் வழங்கப்பட்டு அது ஓவிலிருந்து விடுவிக்கப்படுகின்றது. கோலின் முனை ஏ ஆனது வளையத்தின் மையம் ஓவிற்கு பயணிக்கும் கணத்தில் கோலின் கதியானது என்று சொல்லி கேட்டிருக்காரு. கோலின் கதியை வந்துட்டு கேட்டிருக்காரு. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு கோல் ஒன்று வைக்கப்பட்டு இப்படி ஒரு வளையம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல அடுத்த சந்தர்ப்பம், இந்த இடத்துல வரும்போது இதோட வேகம் என்ன. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்னது ஏற்றம் கொடுக்கப்பட்டிருக்கு, பிளஸ் கியூ. ஸோ பிளஸ் கியூ, இந்த இடத்துல மைனஸ் கியூ, இதுல மையத்துல முழுமையாக பிளஸ் கியூன்னு சொல்லி எடுக்கல். நான் இது என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த இடத்துல இரண்டு துணிக்கைகளா என்ன செஞ்சு கொள்றேன், நான் உடைச்சு கொள்றேன். இரண்டு துணிக்கைகளா என்ன செய்யறேன், உடைச்சு கொள்றேன். சரியா? ஸோ ரெண்டு துண்டுகளை உடைக்கிறதுக்கு பதிலாக இப்படியே எடுக்கலாம், இல்லாட்டி ஒரு சிறு துண்டு ஒன்று எடுக்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு துண்டு ஒன்று எடுக்க, சின்ன ஒரு துண்டு ஒன்று எடுத்துன்னா அந்த துண்டுல என்ன இருக்க போகுது, பிளஸ் கியூ ஏற்றம் இருக்க போகுது. பிளஸ் கியூ ஏற்றம் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு சக்தி இருக்க போகுது, இந்த இடத்துல W1, இந்த இடத்துல W2, இந்த இடத்துல ரெண்டு சக்திகள் என்ன செய்ய போகுது, இருக்க போகுது. அப்போ கோளுக்குன்னு சொல்லி ஒரு மொத்த சக்தி ஒன்று இருக்க போகுது. ஏன் இந்த கோளுக்கு ஒரு மொத்த சக்தி, ஆரம்பத்துல ஒரு சக்தி ஒன்று இருக்க போகுது. ஏன் ஆரம்பத்துல ஒரு சக்தி ஒன்று இருக்கணும் சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஏற்றம் பொருத்தப்பட்ட ஒரு கோல் இன்னொரு ஏற்றத்துக்கு பக்கத்துல வைக்கப்படும் போது அது என்ன செய்ய போகுது, இதால ஒரு தூண்டல் ஒன்று நடக்குமா இல்லையா, அந்த தூண்டலின் காரணமாக இவருக்கு என்ன செய்ய போகுது, வேலை ஒன்று செய்யப்படுமா இல்லையா. ஸோ அந்த வேலையின் காரணமாக சக்தி என்ன செய்யுது, கிடைக்குது.
ஸோ இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னா வேலை W1 கண்டுபிடிச்சிங்கன்னா இதுல இருந்து இந்த இதுக்கான தூரத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னா சிம்பிளான விஷயம் தான். இவ்வளவு வந்துகிட்டு 2R, இவ்வளவு வந்துகிட்டு R. ஸோ பைதகரஸ் முக்கோணத்தின் அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா 2R இந்த வர்க்கம் பிளஸ் R இந்த வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல எக்ஸ் வந்துகிட்டு வர்க்கம் மூலம் 5R சொல்லி வரப்போகுது. ஸோ இவருக்கு நீங்க W1 எடுத்தீங்கன்னா VQ. அழுத்தத்தை பாருங்க, என்ன அழுத்தம் இருக்க போகுது இந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுத்தம் 1/4πε0. எதால வரப்போகுது அழுத்தம்? எதால வரப்போகுது? இந்த Qவால. இந்த Q அதாவது வெளிப்புள்ளியில் இருக்கக்கூடிய அந்த Qவால என்ன செய்ய போகுது? அழுத்தம் கொண்டு வரப்போகுது. ஸோ பிளஸ் Q இன்டு அதுல தூரம் என்ன? வர்க்கமூலம் 5R இன்டு எதால பெருக்க போறோம்? Qவால என்ன செய்ய போறோம்? பெருக்க போறோம். Qவால என்ன செய்ய போறேன்? பெருக்க போறேன். சரியா? அப்ப W1 வந்துகிட்டு இதுவாக இருக்க போகுது. அடுத்ததாக W2 கண்டுபிடிப்போம். W2 கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னா W2 ஈக்குவல் டு VQ அடிப்படையில் 1/4πε0 இன்டு இந்த W2 சரியா? W2ல எவ்வளவு தூரத்தில் இருக்கு? இந்த Qக்கு வந்துட்டு எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு பாருங்க. இது R தூரம், இதுவும் R தூரம்னு சொன்னா இப்படி ஒரு பைத்தகரஸ் முக்கோணம் எடுத்தீங்கன்னா இது R, இது Rன்னு சொன்னா இது எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ R வர்க்கம் பிளஸ் R வர்க்கம்னு சொல்லி எடுத்தீங்கன்னா எக்ஸ் வர்க்கம்னு எடுத்தா வர்க்கமூலம் 2Rன்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. ஸோ பிளஸ் Q ஓவர் வர்க்கமூலம் 2R இன்டு என்ன Q? மைனஸ் Q. இவர் ஏற்றம் மைனஸ் Q. ஸோ மொத்த அழுத்தம் கோளுக்கு மொத்த ஆரம்ப கோளிற்கான ஆரம்ப சக்தி, கோளிக்கான ஆரம்ப சக்தி என்ன இருக்க போகுது? W1 பிளஸ் W2 ரெண்டையும் கூட்டினீங்கன்னு சொன்னா என்ன வர போகுது? 1/4πε0 நான் பொதுவாக எடுத்துட்டு Q ஸ்கொயர்டை என்ன செய்யறேன்? பொதுவாக எடுத்துன்னு சொன்னா இவர்ல மிஞ்ச போறது 1/வர்க்கமூலம் 5 R நான் வழியாக எடுக்கலாம். சரி, 1/வர்க்கமூலம் 5 மைனஸ் இங்க ஒரு மைனஸ் ஒன்று இருக்கிறதால 1/வர்க்கமூலம் 2 இப்படி என்ன செய்ய போகுது? வரப்போகுது. சரியா? அப்ப இப்படியான ஒரு ஆரம்ப சக்தி ஒன்று உங்களுக்கு என்ன செய்ய போகுது? கிடைக்க போகுது. ஆரம்ப சக்தி ஒன்று கிடைக்க போகுது. ஸோ அந்த ஆரம்ப சக்தியை வச்சு இவர் என்ன செய்ய போறாரு? இங்க இப்படியான ஒரு இயக்கத்தை ஆற்றாரு இல்லையா? ஸோ இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல சரியாக மையத்தடியை வரும்போது இவருக்கு என்ன செய்ய போகுது? இந்த இடத்துல பிளஸ் Q இருக்குது. ஸோ இந்த ஏற்றத்தால ஒரு சக்தி ஒன்று கிடைக்கத்தான் போகுது. ஸோ இப்பயும் இங்க W3 இந்த இடத்துல W4 பிளஸ் இவர் இயக்க சக்தியும் இருக்க போகுது. பிளஸ் என்னது? இவர் இயக்க சக்தியும் இருக்க போகுது. ஸோ இப்ப இறுதி மொத்த சக்தி எடுத்துட்டு சொன்னா இன்னைக்கு வர போறது பாருங்க. இறுதி மொத்த சக்தி எடுத்துட்டு சொன்னா W3 plus W4 plus இந்த ஒரு வேகத்தால போறதால 12mv² சொல்லி என்ன செய்ய போகுது? வரப்போகுது. மொத்த சக்தி, இறுதி மொத்த சக்தி இவ்வளவு சக்தியும் கொண்டிருக்க போகுது. அப்ப ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இந்த சக்தி ஆரம்பத்தில் இருந்த சக்தி என்ன மாறுது? இந்த இடத்துல ஒரு அழுத்த சக்தி, இந்த இடத்துல ஒரு அழுத்த சக்தி என்னது? இயக்க சக்தியாக என்ன செய்யுது? 3ஆக மாறி. ஸோ W3 கண்டுபிடிக்கலாம். இதுக்கடையில் உள்ள தூரம் ஸோ 1/4πε0 இன்டு Q ஓவர் அதுல தூரத்தை பார்த்தீங்கன்னா இது R, இதுவும் Rன்னு சொன்னா இது வர்க்கமூலம் 2Rன்னு சொல்லி வரப்போகுது. வர்க்கமூலம் 2R இன்டு Q பிளஸ் அதே மாதிரி 1/4πε0 இன்டு Q ஓவர்
இது என்னது? என்ன தூரத்தில் இருக்கு? ஆர் தூரத்தில் இருக்குது. இங்க பாருங்க, இந்த இடம் மைனஸ் கியூ என்ன தூரத்தில் இருக்கு? ஆர் தூரத்தில் இருக்குது. ஸோ ஆர் இன்டு மைனஸ் கியூ பிளஸ் ஆஃப் எம்பி ஸ்கொயர். சரியா? இப்போ இதை சுருக்கி எடுப்போம். இதை சுருக்கி நீங்கள் என்ன சொன்னால், இதில் இருந்து பொதுவாக ஒன்டிங்கிள் கியூ ஸ்கொயர்ட் ஓவர் 4 pi எப்சிலான் நாட் இன்டு ஆர் எடுக்கலாம். சரி, அடுத்து என்ன சொன்னால் இன்னைக்கு வரப்போகுது ஒன்டிங்கிள் ரூட் 2 மைனஸ் ஒன்டிங்கிள் ஒன்று சொல்லி என்ன செய்ய போது வரப்போகுது இங்கால ப்ளஸ் ஹாஃப் எம்பி ஸ்கொயர். சரியா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு தெளிவான ஒரு விளக்கம் ஒன்று வழங்க போதும். இந்த இடத்துல நான் என்ன செஞ்சிருக்கேன்றதை நான் சக்தி காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணிக்கேன். ஏன் சக்தி காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணேன்னு சொன்னால், வளையத்துக்குள்ளால போகும்போது ஆரம்பத்தில் ஒரு சக்தி இந்த ரெண்டு ஏற்றங்களின் காரணமாகவும் எனக்கு என்ன செய்ய போதும், இந்த இடத்துல சக்தி கிடைச்சிருக்குமா இல்லையா? இந்த ரெண்டு ஏற்றங்கள் காரணமா, இது ஒரு ஏற்றம், இதுல ஒரு ஏற்றம், இதுல ஒரு ஏற்றம், ரெண்டு ஏற்றம் காரணமா சக்தி வந்துட்டு கிடைச்சிக்க போகுது. அப்ப சக்தியை வச்சுதான் என்ன செய்யறாரு? இங்க ஒரு வேகத்தை கொண்டு வராரு. ஸோ வேகம் வரணுன்ற நான் சக்தி இருந்திருக்கேன். அப்ப ஆரம்ப மொத்த சக்தி இறுதி மொத்த சக்தியும் என்னது? சமனா இருந்திருக்க போகுது. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ ரெண்டையும் நான் சமப்படுத்துறேன். ஆரம்ப மொத்த சக்தியும் இறுதி மொத்த சக்தியும் சமனாக இருக்க போகுது. ஆரம்ப மொத்த சக்தி என்னது? நீங்க கண்டுபிடிச்சது கியூ ஸ்கொயர்ட் ஓவர் இங்க 4 pi epsilon naught into r minus 1 over root 2 equal இங்க இறுதி மொத்த சக்தி எடுத்தீங்கன்னு சொன்னா q squared over 4 pi epsilon naught r இங்க 1 over root 2 minus 1 plus half m v squared. கேட்டது v squared தான் கேட்டது. சரியா? அப்ப இந்த இடத்துல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன வரப்போகுது? இதை சுருக்கி எடுத்தீங்கன்னா சரி, இதுல சுருக்கல்ல தான் ஆன்சர் இருக்குது. ஸோ நான் என்ன செய்யறேன், இதான் ஏ பிளஸ் கொஸ்டின் சொல்லி போட்டேன். சுருக்கெல்லாம் இங்கால இருக்குது. அப்ப இங்கால நான் அனுப்பினேன்னு சொன்னா q squared over 4 pi epsilon naught into r இங்கால 1 over root 5 minus 1 over root 2 minus 1 over root 2 plus 1 equal to half mv squared. ஸோ இன்னும் சுருக்கினு சொன்னா v வந்துக்கிட்டு ரூட்டுக்குள்ள q squared over 4 pi epsilon naught into r இங்கல என்ன வர போகுதுன்னு சொன்னா m by 2 சொல்லி வரப்போகுது. சாரி, 2 கீழ் m என்று சொல்லி வரப்போகுது. 2 கீழ் m இங்கல வாரது 1 over root 5 minus 2 over root 2 plus 1. ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்கள் இருந்தா என்ன செய்யணும்? ஆன்சர் கொடுக்கணும். ஸோ எம் வந்துக்கிட்டு உள்ளுக்கு வருது. ஸோ உள்ளுக்கு ஆன்சரில் எடுத்துக்கொள்ள இயலுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகே, சின்ன ஒரு சுருக்கல் மிஸ்டேக் கொண்டு இந்த இடத்துல சுருக்கல் மிஸ்டேக் கொண்டு விட்டுருக்கேன். வர்க்கமூலம் போடுறதுக்கு முதலே என்ன செய்யும்? வர்க்கமூலம் போடுறதுக்கு முதல்ல என்ன செஞ்சுட்டு இதுக்குள்ள எம் வந்துக்கிட்டு உள்ளுக்கு ஆயிட்டு. சரியா? அப்போ நான் வெளியில் போட தேவையில்லை,
உள்ளுக்கே வந்துட்டு போட்டுக்கொள்ளையிலும். ஸோ இங்கே வந்துக்கிட்டு 2 இங்கே எம் வந்துட்டு போட்டுன்னு சொன்னால் இதை சுருக்கக்குள்ள இங்கே 2ன்னு சொல்லி வந்துட போகுது. ஸோ ஆன்சர் வந்துக்கிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு 4வது ஆன்சர் பொருத்தமானதாக இருக்க போகுது. ஸோ சுருக்கல் தான் அங்கே இருக்கக்கூடியது. ஸோ சிம்பிளான விஷயம் உண்டு. சரியா? கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு கேள்வி தான் இது. கொஞ்சம் சுருக்கல்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. அடுத்த கொஸ்டினுக்கு போய்கொள்கிறேன். மின்னியக்கு விசை E அகத்தடை R உள்ள மின்கல மாறும் தடை R இணைக்கப்பட்டு அதன் பெருமானம் 0 அதிகரிக்கப்படுகின்றது. அதன் போது மாறும் தடையின் வலுவிரையும் P ஆனது மாறும் தடையின் பெருமானம் R மாறும் விதத்தை மிக திருத்தமாக காட்டுவது என்று சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சுற்றொன்று தந்துட்டு என்ன செய்யறாரு, ஒரு சுற்றொன்று தந்துட்டு இந்த இடத்துல கதைக்காரு. ஸோ இதுக்கு வந்துக்கிட்டு அகத்தடை இருக்குது, இது ஒரு மாறும் தடைன்னு சொல்லி தந்துட்டு, ஸோ இ மின்னியக்கு விசைண்டா ஐ மின்னோட்டம் வந்துட்டு போகுது. ஐ மின்னோட்டம் என்ன செய்ய போகுது? பவருக்கான சமன்பாடு P = V × I எடுக்கலும். V × I சொல்லி என்ன செய்யலும் எடுக்கலும் இல்லையா? உங்களுக்கு I² × R சொல்லி எடுக்கலும் இல்லையா? உங்களுக்கு V² சொல்லி எடுக்கலும். ஸோ எது நானே ஒன்று என்ன செய்யலாம், யூஸ் பண்ணி கொள்ளையலும். சரியா? அப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கொள்றேன், I² யூஸ் பண்ணிக்கொள்றேன். VI யூஸ் பண்ண இல்லை ஏன்னு சொன்னா இந்த இடத்துல VI யூஸ் பண்ணலன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எக்குரேட் வந்துக்கிட்டு மின்னியக்கு விசை என்ன செய்யலை தெரியாது. இந்த இடத்துல எக்குரேட் வந்துக்கிட்டு நீங்க கண்டுபிடிச்சு என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். V அதாவது இந்த இடத்துல வோல்டேஜ், இதுல வோல்டேஜ் நீங்க என்ன செய்யணும், கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். அதை விட மின்னோட்டத்தை நீங்க ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்? E = I × R + R என்ற அடிப்படையில் நீங்க இதுக்கான ஓமின் விதி யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா இப்படி கிடைக்க போகுது. ஸோ I = E/R + R சொல்லி வரப்போகுது. ஸோ அதில் கொண்டு போய் போட்டிங்கன்னு சொன்னா இந்த இடத்துல P = Iக்கு பதிலாக இதை கொண்டு போய் போட்டிங்கன்னா E² R + R சொல்லி வரப்போகுது × R. சரியா? இப்போ ஆரம்பத்தில் இந்த இடத்துல இப்படியான ஈக்குவேஷன் எடுத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்தில் இங்க R 0 இருக்கும் போது இங்க கிராஃப்ல R 0 இருக்கும் போது கிராஃப்ல என்ன நடக்க போகுது, இங்க வலுவும் வந்துகிட்டு என்ன இருக்க போகுது, R 0 இருக்கும் போது வலுவும் வந்துட்டு 0 இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா Pக்கும் Rக்கும் கிராஃப் வரையக்குள்ள முதலாவது நிபந்தனை நான் போட்டது R 0. ரெண்டாவது நிபந்தனை போடுற வந்துக்கிட்டு R = R ஆக இருக்கும் போது, சிம்பிள் R ஆக இருக்கும் போது என்ன இருக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். E² R + R × R. ஸோ இதில் ஸ்கேட் வந்துட்டு வரப்போகுது. ஸோ எத்தனை வரப்போகுதுன்னு சொன்னால் இந்த இடத்துல E² = 4R² × R. இது சுருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரப்போகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் E²/4R சொல்லி என்ன செய்ய போகுது, வரப்போகுது. ஸோ இதுதான் என்ன இருக்க போகுதுன்னு சொன்னால் மேக்சிமமாக இந்த இடத்துல என்ன செய்ய போகுது, இருக்க போகுது வலு. அதாவது R = R ஆக இருக்கும்போது, அதாவது R = R ஆக இருக்கும்போது என்ன இருக்க போது, மேக்சிமமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல R = R ஆக இருக்கும்போது உங்களுக்கு என்ன செய்ய போகுது, இந்த இடத்துல மேக்சிமம் பெருமானம் ஒன்று என்ன செய்ய போகுது, வரப்போகுது P வந்துக்கிட்டு மேக்சிமம் இருக்க போகுது. அடுத்தது நான் ஒரு நிபந்தனை போடுறேன், R = முடிவிலியாக இருக்கும்போது. R இங்க முடிவிலியை போட்டுன்னு சொன்னா P = 0 என்ன செய்யும், 0 நோக்கி போகும். ஸோ மேக்சிமமாக வந்து அதை என்ன செய்யும், திரும்ப என்ன செய்யும், 0 நோக்கி போக போகுது கிராஃப். ஸோ மேக்சிமத்தை அடைஞ்சி என்ன செய்யும், 0 நோக்கி போகும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்க போகுது, R = சிம்பிள் ஆருக்கு சமனாக இருக்க போகுது. அதாவது அகத்தடைக்கு சமனாக இருக்கிற டைம்ல என்ன செய்ய போகுது, இந்த இடத்துல P வலு வந்துக்கிட்டு என்ன செய்ய போகுது, மேக்சிமமாக இருக்கும். சரியா? அப்போ இப்படியான ஒரு கிராஃப் ஒன்று உங்களுக்கு என்ன செய்ய போகுது, ஆன்சராக கிடைக்க போகுது. அப்போ எத்தனாவது ஆன்சராக இருக்க போகுது, 5வது ஆன்சராக இருக்க போகுது. ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு வந்துட்டு மூவ் ஆகிக்கொள்ளேலும்.
காந்தபாய அடர்த்தி b ஆக உள்ள காந்தப்புலத்தின் ஒமேகா கோண வேகத்தில் சுழலும் a பரப்பளவுள்ள n முறுக்குகளாலான சுருளை கொண்ட டைனமோ உருவில் காட்டப்பட்டுள்ளது. xy இடையே தூண்டிய மின்னியக்கு விசை மிக திருத்தமாக காட்டும் வரைவானது t நேரம் v சமன் b பேன் ஒமேகாங்கிற தலை என்ன செஞ்சிருக்காரு தந்திருக்காரு. ஸோ இதை நாம் வந்துட்டு பார்க்க போனோம்னு சொன்னா சிம்பிளான ஒரு விஷயம்தான் இது. அதாவது இப்படி ஒரு என்ன தந்திருக்காரு, இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு ஒரு என்ன தந்திருக்காரு பார்த்தீங்கன்னு சொன்னா காந்தபாய எடுத்து பி ஆகல காந்தப்புலத்தை ஒமேகா கோணத்தில் சுழலும் ஏ பரப்பளோடு என் முறுக்குகளான சுருளை கொண்ட டைனமோ ஒன்று என்ன செஞ்சிருக்காரு இந்த இடத்துல தந்திருக்காரு. ஸோ டைனமோல இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கு, ரெண்டு இடத்துலையும் கனெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த கனெக்ஷனை பார்த்துக்கொள்ளுங்க, இந்த கனெக்ஷனை வந்துட்டு பார்த்துக்கொள்ளுங்க சரியாக. இதை நான் செல்லலை எலிமெண்டா பிளவுபடுத்தப்பட்ட வந்து என்ன ஹரிக்க போகுது, பிளவுபடுத்தப்பட்ட வளையங்களாக இருக்கு. வளையங்கள்ல ரெண்டு வளையங்கள் இருக்கு. இப்படி ஒரு முழுமை வளையம் யூஸ் பண்ணுவாங்க, அல்லது இப்படி பிளவுபடுத்தப்பட்ட வளையம் என்ன செய்வாங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிளவுபடுத்தப்பட்ட வளையங்கள் தான் இங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பாருங்க நல்ல தெளிவாக பாத்தீங்கன்னா ஒரு அரைவாசி வளையம் தான் என்ன செஞ்சிருக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப பிளவுபடுத்தப்பட்ட வளையங்கள் இங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறதால இங்க என்ன நடக்குன்னு சொன்னா ஒரு டைமுக்கு என்ன செய்யும், அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இது இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்காங்க இதை கனெக்ட் பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல இதை வந்துட்டு இதை கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன நடக்குன்னா ஆரம்பத்தில் வளமையாக ஒரு டைனமோல என்ன நடக்குன்னு சொன்னா இப்படி ஆரம்பத்துல கரண்ட் ஓடினது, பிறகு என்னென்ன செய்யுன்னு சொன்னா என்ன நடக்குன்னு சொன்னா ஒரு சிறிது நேரத்தால் என்ன செய்யுன்னு சொன்னா அடுத்ததுல என்ன செய்யுன்னு சொன்னா சுழற்சி மாறி இதுக்குள்ள என்ன செய்யும் திரும்ப கரண்ட் என்ன செய்யும் ஓடும். அப்ப மின்னோட்டம் என்ன செய்யும் ஆடலோட்டம் தானே, இப்படியே என்ன செய்ய போகுது ஒரு மின்னோட்டம் கொண்டு ஓட போகுது. ஆனா இது எப்போதுன்னு சொன்னா ஒரு வளைய வந்துகிட்டு முழு வளையம் யூஸ் பண்ணும்போது இப்படி போகுது. அதே இது அரைவாசி வளையம் இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு சொன்னா இது என்ன செய்யுன்னு சொன்னா இங்க இருக்கிறது இந்த டிரெக்ஷனுக்கு என்ன செய்யுன்னு சொன்னா மற்ற டிரெக்ஷனுக்கு இது என்ன செய்யும் மாறும். ஸோ இதுவும் என்ன செய்ய போகுது மற்ற டிரெக்ஷனுக்கு மாறுறதால இதுல மின்னோட்டத்தோட டிரெக்ஷன் என்ன செய்ய போகுது, மின்னோட்டத்தோட டிரெக்ஷன் என்ன செய்யும் இங்க அதாவது இந்த மோட்டருக்குள்ளால வரக்கூடிய மின்னோட்டத்தோட டிரெக்ஷன் இங்களை இப்படி வார மோட்டரோட மின்னோட்ட டிரெக்ஷன் இப்படி போனது இங்க என்ன செய்யும்னா இப்படி வரக்கூடிய மின்னோட்டத்தோட டிரெக்ஷன் இப்படி போனது இந்த இடத்துல மாற்றிக்கொள்ளும். சரியா, டிரெக்ஷன் என்ன செய்யுன்னு சொன்னா இவர் மாற்றிக்கொள்வாரு. அதாவது நீங்க யூஸ் பண்ண வளையம் மாற்றிக்கொள்றதால இங்க என்ன நடக்க மாட்டுச்சு, இதுக்குள்ள அதாவது இந்த ஆர்மேச்சருக்குள்ள அதாவது இந்த நீங்க யூஸ் பண்ண மோட்டர் இந்த பரப்புக்குள்ளால என்ன செய்ய மாட்டுச்சு மின்னோட்டம் மாறாது. நீங்க என்ன மின்னோட்டம் அனுப்பினீங்களோ அதே மின்னோட்டம் தான் என்ன செய்யும் போயிட்டு. அதாவது என்ன செல்ல வாரன்னு சொன்னா சிம்பிளாக செல்லன்னு சொன்னா இந்த இடத்துல சொல்லிக்கொள்றேன். இப்படித்தான் உங்களுக்கு இது இருக்குன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு முழு வளையம் யூஸ் பண்ணிக்காரு. சரியா, இந்த இடத்துல முழு வளையம் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னா ஆரம்பத்துல என்ன செய்யுதுன்னா இப்படி மின்னோட்டம் வந்துட்டு போகுது. அப்ப இப்படி மின்னோட்டம் போனது அப்ப இதுக்குள்ளால இப்படித்தான் என்ன செய்ய போகுது மின்னோட்டம் போகுது. சரியா, அப்ப இங்க என்ன செய்ய போகுது இப்படி மின்னோட்டம் போயிட்டு இந்த பக்கம் என்ன செய்ய போகுது இதால மின்னோட்டம் வந்துகிட்டே தேய போகுது. சரியா, அப்ப நான் இங்க முழு வளையம் யூஸ் பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தால என்ன செய்யும் மின்னோட்டம் என்ன செய்யும் மாறும். இந்த ஆடலோட்டம் தானே, ஆடலோட்டங்கிறதால மின்னோட்டம் என்னது டிரெக்ஷன் வந்துகிட்டு மாற போகுது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி வந்தது திரும்ப என்ன செய்யுன்னு சொன்னா இதால இப்படி என்ன செய்யும் மின்னோட்டம் வந்துகிட்டு திரும்ப டிரெக்ஷன் வந்துகிட்டு மாறி என்ன செய்யும் இப்படி என்ன செய்யும் போகும். சரியா, டிரெக்ஷன் மாறி என்ன செய்ய போகுது. ஆனா இது யூஸ் பண்றதால நீங்க அரைவாசி வளையம் நீங்க யூஸ் பண்றதால என்ன நடக்குன்னு சொன்னா இப்படி இருக்கிறது அது என்ன செய்யுன்னு சொன்னா இந்த இடத்துல அவரை டிரெக்ஷனை மாத்திக்கொண்டு அவர் என்ன செய்வாரு இந்த டிரெக்ஷன் சொல்லி மாற்றிக்கொண்டு என்ன செய்வாருன்னு சொன்னா ஸோ இந்த இடத்துல அவர டிரெக்ஷனை அவர் சேஞ்ச் பண்ணி கொள்றதால இங்க என்ன செய்ய மாட்டுச்சு இதுக்குள்ளால போற மின்னோட்டம் என்ன செய்ய மாட்டுச்சு எப்பொழுதும் மாறாமல் இருக்க போகுது. ஸோ மாறாமல் இருக்க போகுதுன்னு சொன்னா இந்த இடத்துல நான் ஆன்சர் வந்துகிட்டு எத்தனை
மூன்றாவது, அடுத்தது நாலாவது, ஐந்தாவது ஆன்சர். மூணையும் என்ன செஞ்சோம் வெட்டி கொள்றேன். அடுத்ததாக நான் வாரன் இந்த இடத்துல சந்திக்காரு v ஈக்குவல் டு பேன் ஒமேகா. சரியா? அப்ப இந்த இடத்துல v ஈக்குவல் டு பேன் ஒமேகா சைன் சைன் ஒமேகா டி சொல்லி என்ன செய்யணும் வரணும். சரியா? அப்ப சைனுக்கு ஏற்ற மாதிரி தான் கிராஃப் வரப்போகுது. ஸோ இப்படின்ட்டு பிளஸ்ல என்ன செய்ய போகுது கிராஃப் வந்துகிட்டு வரப்போகுது. ஸோ பிளஸ்ல சைன் கிராஃப் வந்துட்டு வரப்போகுது. ஆனா இந்த இடத்துல என்ன செய்ய போகுது விங்கிற ஒரு அழுத்தம் தான் என்ன செய்ய போகுது மேக்சிமம் ஆகரிக்க போகுது. விங்கிற அழுத்தம் தான் என்னது மேக்சிமம் ஆகரிக்க போகுது. ஏன்னு சொன்னா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதால உண்டாக்கக்கூடிய இந்த இடத்துல உண்டாக்கக்கூடிய மின்னியக்கு விசை E ஈக்குவல் டு என்ன ஹரிக்க போகுது பேன் ஒமேகா சைன் ஒமேகா டி ஹரிக்க போகுது. சைன் ஒமேகா டி ஹரிக்க போகுது. சரியா? அப்ப இந்த இடத்துல சைன் ஒமேகா டி ஆக இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க இத பேன் ஒமேகாக்கு பதிலாக என்ன தந்திருக்காரு பின்னு சொல்லி தந்திருக்காரு. ஸோ வி சைன் ஒமேகா டி. ஸோ இந்த இடத்துல மேக்சிமம் இந்த இடத்துல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா மேக்சிமம் பாயிண்ட்ல கிராஃப்ல என்ன வரப்போகுதுன்னு சொல்லி என்னது எடுத்துக்கொள்ளையிலும். மேக்சிமம் இந்த இடத்துல வோல்டேஜுக்கான இ அவர் கிராஃப்ல தந்தது என்னது ஈட மாறல். ஸோ மின்னியக்கு விசை ஈட கிராஃப் தான் என்னது தந்திருக்காரு. ஸோ ஈட கிராஃபை நீங்க கண்டுபிடிக்கன்னு சொன்னா மேக்சிமம் பாயிண்ட்ல சைன் என்ன ஹரிக்க போகுது சைன் பெருமானம் சைன் டீட்டா ஒண்டா ஹரிக்கும். மேக்சிமத்துல என்னது சைன் பெருமானம் ஒண்டா ஹரிக்க போகுது. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒன்று போட்டிங்கன்னு சொன்னா இங்க மேக்சிமத்துல உங்களுக்கு கிராஃப் வந்துகிட்டு வர போகுதோ மேக்சிமத்துல உங்களுக்கு கிராஃப் வந்துட்டு வர போகுதோ என்ன ஹரிக்க போகுதுன்னு சொன்னா v ஆக ஹரிக்க போகுது. சரியா? மேக்சிமத்துல வந்துகிட்டு v ஆக எரிக்க போகுது. ஸோ அப்படி வரக்கூடிய கிராஃப் இந்த இடத்துல முதலாவது கிராஃப் தெளிவாக விடையாக இருக்குது. சரியா? அடுத்த கொஸ்டினுக்கு வந்துட்டு போக இயலும். h உயரமுடைய தொட்டி ஒன்றில் ரோ அடர்த்தியும் நீட்டா பாகுமையும் உடைய திரவம் அடங்கியுள்ளது. தொட்டியின் அடியுடன் 2a குறுக்கோட்டு பரப்பும் எல் நீளமும் உடைய குழாய் பொருத்தப்பட்டுள்ளது. குழாயின் திரவ பாய்ச்சல் வீதம். ஸோ குழாயின் திரவ பாய்ச்சல் வீதம் வந்துட்டு இங்க கதைச்சிருக்காருன்னு சொன்னா இந்த இடத்துல Q கதைச்சிக்காரு. Qக்கு வந்துகிட்டு 2 சமன்பாடுகள் கதைப்போம். முதலாவது மெக்கானிக்ஸ்ல கதைப்போம். மெக்கானிக்ஸ்ல Q சமன் AVங்கிற சமன்பாடு கதைப்போம். இரண்டாவது என்னது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டர்ஸ்ல Q சமன் என்னது டெல்டா பி இன்டு ஆரின் நாலாம் அடுக்கு இன்டு π/8 நீட்டா எல். இப்படியான ஒரு ஈக்குவேஷன்ல என்னது படிச்சிருப்போம். ஆனா இது பிசுக்குமை உடைய திரவம் என்னது சொல்லியிருக்காரு. பிசுக்குமை உடைய திரவம் சொல்லி கதைக்கப்பட்டதால இந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம் நான் சொன்ன இரண்டாவது சமன்பாடு என்ன செய்யலாம் நீங்க யூஸ் பண்ணி கொள்ளையலும். இரண்டாவது சமன்பாடு என்ன செஞ்சாலும் யூஸ் பண்ணி கொள்ளையலும். இந்த இடத்துல குறுக்கோட்டு பரப்பு தந்திருக்காரு 2a. ஒரு குழாயின் குறுக்கோட்டு பரப்பு எனக்கு தெரியும் πr². சரியா? அப்ப πr² என்ன ஆகும் இந்த இடத்துல 2a. ஸோ இப்ப ஆறுக்கு நீங்க எடுத்துக்கொள்ளையலும் r² வந்துகிட்டு 2a இன்கீழ் π 2a இன்கீழ் π ஆக இருக்க போகுது. ஸோ இப்போ திரவ பாய்ச்சல் வீதம் தானே கட்டிருக்காரு ஏ சார்பில் கட்டிருக்காரு. அப்போ நீங்கள் இதை கொண்டு போய் போறீங்க Q சமன் π டெல்டா பிக்கு பதிலாக நீங்கள் எடுக்கலாம். இங்கே டெல்டா பிக்கு பதிலாக எடுக்கலாம். இந்த இடத்துல அமுக்கம் என்ன ஹரிக்க போகுதுன்னு சொன்னால் π ஹரிக்க போகுது. இந்த இடத்துல என்ன அமுக்கம் இருக்க போகுது அதாவது இந்த இடத்துல அமுக்கம் நான் எடுக்க டெல்டா பி தானே இங்கே P1 இங்கே P2 சொல்லி எடுத்துட்டேன்னா P2 மைனஸ் P1 தான் டெல்டா பி. சரியா? அப்ப P2ங்கிற இடத்துல என்ன அமுக்கம் இருக்க போகுதுன்னா இந்த இடத்துல திரவ மட்டத்தில் இருக்கக்கூடிய அமுக்கம் என்ன இருக்க போகுது π பிளஸ் இதுல h உயரம் இருக்கிறதால h ரோ g. ஸோ P2ல h ரோ g பிளஸ் π மைனஸ் P1ல என்ன இருக்க போகுது π. ஸோ கேன்சல் ஆனீங்கன்னா டெல்டா பி என்ன வரப்போகுது h ரோ g ஆக இருக்க போகுது. ஸோ இங்க டெல்டா பிக்கு பதிலாக h ரோ g
6 4 அடுக்கு 6 வர்க்கம் தான் நீங்க என்னது கண்டுபிடிச்சிருக்கிற 6 4 அடுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா இங்க வர்க்கிச்சிங்கன்னா 4a² கீழே π². ஸோ இங்க 4a² கீழே π². ஸோ இங்க என்ன செய்ய போகுது 8 நீட்டா இன்ட்டு அதுல நீளம் குழாயின் நீளம் வந்துகிட்டு தரப்பட்டிருக்கிறா எல்லுன்னு சொல்லி தந்திருக்காரு. அதே கொண்டு போய் போடுவோம். எல்ல போட்டீங்கன்னா இதை சுருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வர போகுதுன்னு சொன்னா Q7 4h rho a² g கீழே 8 π நீட்டா இன்ட்டு எல் என்று சொல்லி ஒரு ஆன்சர் கிடைக்க போகுது. ஸோ இதுல வரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஆன்சர்ல வந்துக்கிட்டு எத்தனாவது ஆன்சர் பொருத்தமாக இருக்க போகுது இன்னும் சுருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 4ஐயும் 8ஐயும் சுருக்கினா இங்க 2 சொல்லி வர போகுது. ஸோ மேலுக்கு h மட்டும்தான் மிஞ்ச போகுது. h rho a² g சொல்லி மிஞ்ச போகுது. ஸோ h rho சொல்லி வரக்கூடிய விட வந்துக்கிட்டு ஆன்சர் 3வது தெளிவான விடையாக இருக்குது. ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு போகலும் அடுத்தது எலக்ட்ரிசிட்டியில் வந்திருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான கொஸ்டினாக இருக்க போகுது. PQ இடையிலான சமவெளி தடை வந்துட்டு கேட்டிருக்காரு. PQ இடையிலான சமவெளி தடை கேட்டார்னு சொன்னா அந்த தடையை நான் கீர்னு சொன்னா இப்படியான இதுதான் தந்திருக்காரு. இது Pயும் இந்த இடத்துல Qவும் இந்த இடத்துல கேபிட்டல் R இந்த இடத்துல கேபிட்டல் R 2R சொல்லி தந்திருக்காருல கேபிட்டல் 2R இந்த இடத்துல 2R இந்த இடத்துல 2R இந்த இடத்துல நடுவுல R 2R அதே மாதிரி 2R இந்த இடத்துல 2R இந்த இடத்துல ஸ்மால் r இந்த இடத்துல ஸ்மால் r. எனக்கு ஒரு மெத்தட் தெரியும் என்னன்னு சொன்னா செங்குத்து இருசமச்சீர் மெத்தட் ஒன்று தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ண போறேன். செங்குத்து இருசமச்சீர்னு சொன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு விஷயம் தான். சரியாக நீங்க தரப்பட்ட எந்த 2 புள்ளிகளுக்கு இடையில அவர் தந்திருக்காரோ எந்த 2 புள்ளிகளுக்கு இடையில தடையை காண சொல்லிக்காரோ அந்த 2 புள்ளிக்கு சரியாக செங்குத்து அடிச்சிங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு கோட்டுக்கு சரியாக செங்குத்து அடிச்சிங்கன்னு சொன்னா அந்த கோட்டில் இருக்கிற தடைகள் என்ன செய்யும் கேன்சல் ஆகும். அந்த கோட்டில் இருக்கிற தடை என்ன செய்ய போகுது கேன்சல் ஆக போகுது. அப்ப கேன்சல் ஆகி வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்ய போகுது மிஞ்ச போறது பாருங்க. என்னென்ன மிஞ்ச போகுதுன்னு சொல்லி பாருங்க. இங்க நான் கேருன்னு சொன்னா இவ்வளவு தான் மிஞ்ச போகுது. 2R இந்த இடத்துல R இந்த இடத்துல R இந்த இடத்துல 2R இந்த இடத்துல 2R. சரியா? அப்ப பாருங்க இங்க P இங்க Q. ஸோ இவ்வளவு வந்துக்கிட்டு எத்தனை வர போகுது இவ்வளவு வந்துக்கிட்டு ஸோ அவ்வளோத்துக்கு நான் எடுக்கலும் இங்க 4R. ஸோ இதுக்கு ஸ்மால் 2R இதுக்கு 4R. ஸோ இவ்வளவும் எப்படி இருக்குது சமாந்தரமாக இருக்குது. ஸோ PQக்கு எப்படி இருக்குது சமாந்தரமாக இருக்குது. ஸோ PQன்னு சொல்லி எடுத்துறேன்னா PQக்கு சமாந்தரமாக இருக்குது. ஸோ இதை நான் எடுத்து செஞ்சேன்னு சொன்னா இந்த இடத்துல இந்த 4Rக்கும் இந்த 4Rக்கு சமாந்தரம் எடுத்தா என்ன வர போகுது இந்த 4Rக்கு இந்த 4Rக்கும் இந்த இடத்துல 2R இந்த இடத்துல ஸ்மால் 2R. ஸோ இப்போ நான் 2 பேருக்கும் என்ன செய்யலாம் 2 பேரும் இப்ப சமாந்தரமாக இருக்காரு. PQ இப்ப சமாந்தரமா இருந்தா R பார்ன்னு சொல்லி எடுத்துட்டு சொன்னா 1 2R plus 1 2R. ஸோ 2R plus 2R இந்த இடத்துல பெருக்கினீங்க என்னன்னா 4R into R. ஸோ இதை சுருக்கியலும் இங்க 2 முறை. ஸோ R பார் என்ன வர போகுதுன்னு சொன்னா 2R ஸ்மால் r into R plus R சொல்லி உங்களுக்கு என்ன செய்ய போகுது ஆன்சர் வந்துக்கிட்டு வரப்போகுது. R plus R சொல்லி என்ன செய்ய போகுது ஆன்சர் வரப்போகுது. ஸோ இதை நீங்க என்ன செய்யலாம் செக் பண்ணி பார்க்கலாம். இது 5வது ஆன்சர் விடையாக கிடைக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டு போனது சொன்னா ஹூக்கின் விதிக்கு கட்டுப்படும் கப்பி ஒன்றின் இழுவை F1 ஆகும் போது அதன் நீளம் L1 ஆகும். சமநிலை அடைகிறது. இழுவையை F2 வரை அதிகரிக்கும் போது நீளம் L2 ஆக மாறியது. மேலுள்ள செயல்முறையின் போது கம்பியில் சேமிக்கப்பட்ட மேலதிக விகார சக்தியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு? மேலதிக விகார சக்தி. அப்போ முதலாவது என்ன செய்யறாருன்னு சொன்னா கம்பிக்கு வந்துக்கிட்டு F1 விசை வந்துட்டு கொடுக்கும்போது அது என்ன நடக்குதான் L1 விசை L1க்கு வந்துக்கிட்டு என்ன செய்யுது நீட்சி அடையுதுன்னு சொல்றாரு. பிறகு என்ன செய்யறாருன்னு சொன்னா இழுவை F2க்கு அதிகரிக்கும் போது நீளம் L2 ஆக மாறியது. இப்ப திரும்ப என்ன செய்யறாரு விசையை வந்துட்டு F2க்கு கொடுத்த உடனே நீளம் வந்துட்டு L2 ஆக மாறியது. விகார சக்தியை வந்துட்டு கேட்காரு. விகார சக்தியை வந்துட்டு கேட்டா இந்த இடத்துல எப்படி விகார சக்தியை கண்டுபிடிக்கிறேன் சொல்லி பாத்தீங்கன்னா நீட்சியால, அதாவது நீட்சியால கிடைக்கப்பட்ட சக்தி தான் இந்த இடத்துல விகார சக்தி கேட்காரு. அதுக்கான சமன்பாடு என்னன்னா half t into E இல்லாட்டி half ke². இந்த இடத்துல எனக்கு k தெரியாது, விசை தான் தெரியும். ஆனா இந்த இடத்துல விசைங்கிறது என்ன விசையாக இருக்குன்னு சொன்னா சராசரி விசையா இருக்கு. அப்ப இந்த இடத்துல சராசரி விசை என்னது? ஆரம்பத்துல F1 கொடுக்கன், இப்ப F2 ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிக்குது சராசரி விசை. சோ நான் இந்த சமன்பாட்டுல கொண்டு போய் போட்டேன்னா பிரதிட்டேன்னு சொன்னா half te இந்த அடிப்படையில half t க்கு பதிலாக F1 plus F2 by 2 into E க்கு பதிலாக நான் என்ன போட போறேன்? நீட்சி. L2க்கு இறுதியாக மாறி, L2க்கு இறுதி ஆரம்பம் L1. அப்ப நீட்சி எவ்வளவு? L2 minus L1. நீட்சி என்ன அறிய போது இறுதி மைனஸ் ஆரம்பம். இறுதி மைனஸ் ஆரம்பம்ங்கிறதால L2 minus L1. ஸோ இவ்வளவுதான் விஷயம். டைரக்ட் ஆன்சர் கிடைக்குது. அப்ப எத்தனாவது ஆன்சராக அறிய போகுது? ஆன்சர் 5வது ஆன்சரா இருக்கு. இது 2012ஆம் ஆண்டுல ஒரு கேள்வியாக ஒரு 3வது 5வது MCQ என்னது கேட்டிருந்தார். சரியா, பார்த்துக்கொள்ளேன். அடுத்த கொஸ்டினை பாருங்க. இலத்திரன் ஒன்று B எனும் சீரான காந்தப்புலத்தினுள் R ஆரையுடைய வட்டப்பாதையில் இயங்குகின்றது. காந்தபாய அடர்த்தியை B/2 வரை திடீரென மாற்றும் போது இலத்திரன் இயங்கும் பாதையில் புதிய ஆரையானது சொல்லி கேட்காரு. முதலாவது இந்த இடத்துல ஒரு இலத்திரன் எடுத்துன்னு சொன்னா ஒரு இலத்திரன் வந்துகிட்டு ஒரு புலத்துக்குள்ள ஒரு வட்டப்பாதையில இயங்கிட்டு இருக்குன்னு சொன்னா வட்டப்பாதையில் இயங்கிட்டு இருக்கின்றனா சுவரா மைய நாட்ட விசை ஒன்று தொழிற்பட போகுது. சரியா, வட்டப்பாதையில ஒரு இலத்திரன் இயங்குதுன்னா இல்லாட்டி ஒரு நேரேற்றம் இயங்குதுன்னு சொன்னா அதுல தொழிற்படக்கூடிய விசை ஏற்றம் ஒன்று புலத்துக்குள்ள தொழிற்பட்டுச்சுன்னு சொன்னா காந்த புலத்துக்குள்ள வட்டப்பாதையில் இயங்கினுச்சுன்னா F சமன் BVQ ஒரு விசை என்ன செய்யும்? கட்டாயமாக தொழிற்படும். அதாவது ஒரு ஏற்றம் ஒன்று புலத்துக்கு செங்குத்தாக இயங்கும் போது, காந்த புலத்துக்கு செங்குத்தாக இயங்கும் போது அதுல தொழிற்படக்கூடிய விசையின் பருமன் F சமன் BVQ ஆக இருக்க போகுது. சரியா, அப்ப இந்த BVQ என்னத்துக்கு சமனாக இருக்கின்றனா இது ஒரு வட்ட இயக்கத்துல ஆற்றத்தால மைய நாட்ட விசைக்கு சமனாக இருக்க போகுது. சோ இதுல ஆரை நான் ஆர்ன்னு சொல்லி எடுத்தேன்னா F equal to இதுல திணிவை நான் M சொல்லி எடுத்தேன்னு சொன்னா MV² ஆருக்கு சமனாக இருக்கு. MV² சமனாக இருக்க போகுது. சோ இரண்டும் சமன்கிறதால நான் என்ன செய்யறேன்? சமப்படுத்துறேன். சரியா, இந்த Vங்கிறது இவர் போற தொடலி வேகமாக இருக்க போகுது. இதுலயும் அதே தொடலி வேகம் தான், இதுலயும் அதே தொடலி வேகமாக தான் இருக்க போகுது. இரண்டையும் சமப்படுத்துறேன். இரண்டு விசைகளும் சமம் தானே. ஏன்னு சொன்னா இவரால் ஏற்படுத்தப்படுற புலத்துக்குள்ள வைக்கப்படுறதால ஏற்படுத்தப்படுற விசையும் மைய நாட்ட விசையும் சமனா இருக்கு. சரியா, அப்ப இது ரெண்டையும் சமப்படுத்தினு சொன்னா BVQ. ஸோ V இதை வெட்டினு சொன்னா ஆறுக்கான ஒரு சமன்பாடு எடுத்துக்கொள்றேன். இதுல இருந்து R equal to என்னையாக வரப்போகுது? MV/BQ. ஸோ இது 2 மடங்கால குறையும் போது R என்ன செய்யும்? 2 மடங்கால அதிகரிக்கும். அவ்வளவுதான் விஷயம். எவ்வளவு சிம்பிளாக ஒவ்வொரு கேள்விக்கு ஆன்சர் எடுக்க இயலும். ஆன்சர் 3ஆவதாக இருக்க போகுது. அடுத்த கொஸ்டினுக்கு வாரேன். 125 மீட்டர் உயரத்திலிருந்து P எனும் பொருள் ஒன்று ஓய்விலிருந்து விடுவிக்கப்படும் கணத்தில் வேறொரு Q எனும் பொருள் 50 ms-1 வேகத்தில் நிலைக்குத்தாக மேலோக்கி எறியப்படுகின்றது. 1 செகண்டில் மற்றும் 2 செகண்டில் PQ இடையிலான தூரம்.
பிக்கு இடையிலான தூரம் சொன்னா இது ஒரு சாதாரணமான ஒரு மெக்கானிக்ஸ் கேள்வி உண்டு. அதாவது இங்க இருந்து ஒரு பொருள் ஒன்று போடப்படுது, இங்க இருந்து ஒரு பொருள் ஒன்று 50 ms-1ல எறியப்படுது. ஸோ முதலாவது செகண்ட்ல நான் எடுத்துட்டு சொன்னா இவர் எவ்வளவு பயணிச்சிருப்பாரு? முதலாவது செகண்ட்ல எடுத்துட்டு சொன்னா S=UT + ½ AT². அந்த சமன்பாடை யூஸ் பண்ணுங்க இரண்டுக்கும். ஸோ ஆரம்பத்துல இவருக்கு என்னது? 0. ஆரம்ப வேகம் இல்லை. u வந்துட்டு 0ங்கிறதால ஆரம்ப வேகம் இல்லை. கீழ் நோக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா ஸோ ½ 10^1². ஸோ 5 மீட்டர் இவர் என்ன செஞ்சிருப்பாரு? பயணிச்சிருப்பார். இவர் எடுத்தீங்கன்னு சொன்னா S= ஆரம்ப வேகம் 50^1. ஸோ இவருக்கு மேல் நோக்கி எடுத்திருப்பீங்க, இது கீழ் நோக்கி இருக்க போது ½ 10^1. ஸோ சுருக்கின 5 45 மீட்டர். ஸோ இவர் பயணிச்சிருப்பாரு 45 மீட்டர், இவர் 5 மீட்டர். ஸோ மொத்தமாக இவர் இங்க 5 மீட்டர், இவர் இங்க 45 மீட்டர்னு சொன்னா இவர் ரெண்டு இடையில எத்தனை மீட்டர் இருக்க போகுது? மொத்தமாக 125. ஸோ 125ன்னா இந்த 5ஐயும் இந்த 45ஐயும் கழிச்சிட்டீங்கன்னு சொன்னா மிச்சம் இருக்கிறது தானே இவர் ரெண்டு இடையில இடைவெளி அறிக்க போகுது. கழிச்சு பாருங்க, உங்களுக்கு வரக்கூடியது 75 மீட்டராக இருக்க போகுது. அடுத்தது ரெண்டாவது செகண்ட்ல இவர் பயணிக்கிறது ½ 10 எத்தனை? 2^4. ஸோ உங்களுக்கு வரப்போறது 20 மீட்டர்னு சொல்லி வரப்போகுது. ஸோ இவர் 50 ms-1ல வாரவர். ஸோ 20 மீட்டர். இவர் S=UT மேல் நோக்கி போடுவீங்க. S=UT மேல் நோக்கி போட்டீங்கன்னு சொன்னா ஆரம்ப வேகம் 50^2 -½ 10^4. ஸோ இதை சுருக்கினீங்கன்னா 20 தானே. ஸோ 100 - 20 இதுல 80 மீட்டர். ஸோ இவர் 80 மீட்டர், இவர் 20 மீட்டர், மொத்தமாக 125. ஸோ இவர் 80 இவர் 20ன்னு சொன்னா மொத்தமாக 125ல இருந்து இவரையும் கழிச்சிட்டீங்கன்னா எத்தனை வரப்போகுது? 25 மீட்டர். ஸோ 75 25ங்கிற ஆன்சர் வந்துட்டு நாலாவது ஆன்சர் பொருத்தமானதாக இருக்க போகுது. சரியா? அடுத்த கொஸ்டின் போக இயலும். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 400 ஜூல் கெல்வின் -1 வெப்ப கொள்ளளவுடைய கலோரிமானியினுள் 30 பாகை C வெப்பநிலையுடைய 500 கிராம் நீர் அடங்கியுள்ளது. இக்கலோரிமானியில் 0 பாகையில் 400 கிராம் பனிக்கட்டி சேர்க்கப்படும் போது தொகுதியின் இறுதி வெப்பநிலையானது என்று சொல்லி கேட்டிருக்கார். பனிக்கட்டியின் உருகளின் தன்மர வெப்பம், அடுத்தது நீரின் தன்வெப்ப கொள்ளளவு வந்துட்டு தந்திருக்காரு. இப்போ என்ன விஷயம்னு சொன்னா இதுல சிம்பிளான ஒரு விஷயம்தான், பார்த்துக்கொள்ளுங்க. ஆரம்பத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா அவர் சொன்ன அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு கலோரிமானிக்குள்ள வந்துக்கிட்டு 30 பாகைசில் இருக்கிற 500 கிராம் நீர் வந்துக்கிட்டு வச்சிருக்காங்க. அப்போ 30 பாகைசில வந்துட்டு 0.5 கிலோகிராம் உடைய ஒரு நீர் என்னது இருக்குது. சரியா? இப்ப வெப்ப கொள்ளளவு வந்துக்கிட்டு கலோரிமானோட வெப்ப கொள்ளளவு வந்துட்டு தந்திருக்காரு. இந்த கலோரிமானோட வெப்ப கொள்ளளவு அதாவது MC பெருக்கம் வந்துக்கிட்டு 400 ஜூல் கெல்வின் -1 சொல்லி தந்திருக்காரு. சரியா? அடுத்தது 400 கிராம் பனிக்கட்டி சேர்க்கப்படும் போது, அப்ப பனிக்கட்டி வந்துட்டு 0 பாகையில் இருக்குது. இப்ப 400 கிராம்னா 0.4 கிலோகிராம் என்ன செய்யறாங்க? பனிக்கட்டி, 0 பாகையில் இருக்கிற பனிக்கட்டி. இப்ப இறுதி வெப்பநிலை என்னன்னு சொல்லி இப்படியான ஒரு இது வந்துட்டு கேட்டேன்னா இதுல ஒரு நிலை மாற்றம் ஒன்று நடக்கும். சுவரா நிலை மாற்றம் ஒன்று நடக்கும். ஸோ முதலாவது நிலை மாற்றத்தை கண்டுபிடிங்க. முதலாவது பனிக்கட்டி முற்றாக நிலை மாற்றம் அடைந்து, அதாவது 0 பாகையில் இருக்கிற பனிக்கட்டி 0 பாகையில் இருக்கிற நீராக மாறதுக்கு எவ்வளவு சக்தி தேவைப்படுதுன்னு உங்களுக்கு தேவைப்படும் கண்டுபிடிக்கணும். அப்ப அதை என்னைக்குது நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன சமன்பாடு யூஸ் பண்ணுவீங்கன்னா M×L, Q = ml சமன்பாடு யூஸ் பண்ணுவீங்க. அப்ப Q = ml சமன்பாடு யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல பார்த்துக்கொள்ளுங்க, இவர திணிவு
பனிக்கட்டி தானே போட போறீங்க. 0.4 கிலோகிராம் தர அவர தன்வெப்ப கொள்ளளவு வந்துக்கிட்டு தந்திருக்காரு. எத்தனை? 3.25 தர 10.5. 3.25 தர 10.5. இப்ப இதை சுருக்கி பாருங்க. இப்ப இதை சுருக்கினீங்க என்று சொன்னா 4 தர 10.1 தர 325 தர 10.2 தர 10.5. இப்ப இதை சுருக்கி பாருங்களேன். சிம்பிளாக சுருக்கலாம். என்ன சொன்னா இந்த சுருக்கல் ஆக லேசி எப்படின்னா அடுக்குகளுக்கு மாத்தி சுருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இலகுவா இருக்கு. ஸோ இங்க 650 அடுத்தது 1300 சொல்லி வரப்போகுது. 1300 தர 10.3 தர 10.5. ஸோ இன்னும் சுருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரப்போறது 1.3 தர 10.5 ஜூல். உதாரணத்துக்கு நீங்க சிம்பிளாக உங்களோட இலகு கணிதத்துல வந்துட்டு செல்ல போனீங்கன்னு சொன்னா 4 0 5 0 இப்படி வரப்போகுது. ஸோ இவ்வளவு வரப்போகுது. 1 மில்லியன் சாரி 3 லட்சத்திட்ட உங்களுக்கு 1 மில்லியனும் 3 லட்சமும் என்ன செய்ய போகுது? உங்களுக்கு வரப்போகுது. அதாவது 13 லட்சம். 1.3 மில்லியன், அதாவது 1.3 மில்லியன் ஜூல். அதாவது உங்களுக்கு செல்ல போன சொன்னா 13 லட்சம் ஜூல் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படும். என்னத்துக்கு தேவை உங்களுக்கு? பூஜ்ஜியம் பனிக்கட்டிய பூஜ்ஜியம் என்னத்துக்கு? நீருக்கு மாத்திரன்னு சொன்னா இவ்வளவு சக்தியும் என்ன கொடுக்கணும்? இந்த நீர் கொடுத்தா தான் 30 பாகைசில் இருக்கிற நீர் கொடுத்தா மட்டும்தான் இது என்ன செய்யும்? மாறும். இது கொடுக்குதானே? சரி பார்ப்போம். பார்த்துன்னு சொன்னா 0.5 கிலோகிராம் கொடுக்குது. நான் அதாவது பூஜ்ஜியம் பாகைக்கு மாறிட்டு என்று சொல்லி எடுக்கிறேன். நான் மாறிட்டு என்று சொல்லி எடுத்துன்னு சொன்னா இங்க எவ்வளவு வரப்போகுது? அவர் 4200 அவர தன்வெப்ப கொள்ளளவு நீர்ல. ஸோ 4200 தர 30 மைனஸ் 0 பிளஸ் இதுல கலோரி மானண்டை சேர்க்கணுமே 400 தர 30 மைனஸ் 0. ஸோ இதை சுருக்கினா 2100 தர 30 பிளஸ் 400 தர 30. சரியா? இப்ப இதை பார்த்தீங்கன்னா 63,000 பிளஸ் 12,000. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்துக்கிட்டு 75,000 ஜூல் மட்டும்தான் இதால கிடைக்க போகுது. இங்க 13 லட்சம். மிகப்பெரிய அளவுக்கு என்ன செய்யுது வித்தியாசம். உங்களால் என்ன செய்யலாது? கடைசி வரைக்கும் என்ன செய்யலாது? பூஜ்ஜியம் பாகையில் இருக்கிற பனிக்கட்டியே முழுமையாக அந்த 400 கிராம் இருக்கத்தானே, இந்த 400 கிராம் இங்க இருக்கக்கூடிய 400 கிராம் உங்களால் என்ன செய்யலாது? நீராகவே மாற்ற இயலாது. அப்படி இருக்கும்போது பூஜ்ஜியம் பாகைக்கு இறுதி வெப்பநிலை உங்களுக்கு என்னது? பூஜ்ஜியம் பாகையோட அதிகமாக வருமா? இல்லை, மேக்சிமமாக பூஜ்ஜியம் பாகை. இந்த நீராக மாறினதுக்கு அப்புறம் என்ன செய்யும்? வெப்பநிலை அதிகரிக்கும். அப்ப அது வரைக்கும் வெப்பநிலை மாற்றம் இல்லை, பூஜ்ஜியம் பாகை தான். சரியா? அப்ப இதை வச்சு என்ன செய்வார்னா கேட்பார், எவ்வளவு வந்துக்கிட்டு இப்போதைக்கு பனிக்கட்டி எத்தனை கிராம் வந்துக்கிட்டு பனிக்கட்டியாக மாறுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? இந்த இடத்துல எம்ன்னு சொல்லி போட்டுட்டு என்ன செய்வீங்க? இங்க கண்டுபிடிச்சிக்கிங்கன்னு இங்க கண்டுபிடிச்சு இந்த ஜூல என்ன செய்வீங்க? எம் இன்ட்டு அவரை தன்வெப்ப கொள்ளளவு எல்ல போட்டு பெருக்கி என்ன செய்வீங்க? இந்த எம் எவ்வளோ இப்பொழுதுக்கு மாறிருக்கி திணிவு எவ்வளவு திணிவு வந்துக்கிட்டு நீராக மாறிருக்கி என்று சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு ஜூலும் என்ன செய்யும்? இதுக்கு கொடுத்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட எம் திணிவு என்ன செய்யும் சொன்னா பூஜ்ஜியம் பாகையில் இருக்கிற பனிக்கட்டி நீராக பூஜ்ஜியம் பாகையில் இருக்கிற நீராக மாறும். எல்லா பனிக்கட்டியும் பூஜ்ஜியமாக இருக்கிறது. பூஜ்ஜியம் பாகை நீராக பனிக்கட்டியும் பூஜ்ஜியம் பாகை நீரா மாறினதுக்கு அப்புறம் என்ன செய்யும்? 1 பாகை 2 பாகைன்னு சொல்லி வெப்பநிலை அதிகரிக்கும். அது வரைக்கும் அதிகரிக்க மாட்டுச்சு. அப்படின்னு சொன்னா இப்ப வெப்பநிலை என்ன அதிகரிக்கும்? பூஜ்ஜியம் பாகையா அதிகரிக்க போகுது. ஏன்? முழுமையாக மாறல. ஏன்னா இவ்வளவு சக்தி அவருக்கு கிடைக்கல. இவ்வளவு சக்தி தான் என்னது கொடுக்கப்படுது? 13 லட்சம்
ஜூல் சக்தி தேவைப்படுது. ஆனால் கொடுக்கறது 75,000 போதுமானதாக இல்லை. ஸோ இப்போது 0 வகையில் தான் இருக்கு. சரியா, அடுத்த கொஸ்டினுக்கு போய்கொள்றேன். பந்தொன்று RMS-1 வேகத்தில் சுவரை நோக்கி இயங்குகின்றது. இயக்கத்தை ஆரம்பித்த புள்ளியிலிருந்து சுவருக்கு தூரம் 30 மீட்டர் ஆவதுடன் பந்து சுவரில் மோதி 5ms-1 வேகத்துடன் மீண்டும் வருகின்றது. பந்து இயங்கும் தளம் ஒப்பமானது எனின். ஒப்பமானது என்று சொன்ன உடனே முதலாவது ஆன்சரை வெட்டுங்க. ஏன்னு சொன்னா இந்த இடத்துல என்னது வேகம் குறைஞ்சிட்டு வர மாதிரி ஆன்சர் வர மாட்டுச்சு. மூன்றாவது ஆன்சரை வெட்டுங்க, வர மாட்டுச்சு. ஐந்தாவது ஆன்சர் மூன்றாவது ஆன்சர் வெட்டியாச்சு. அப்ப 2, 4, 5 இருக்குது. இப்ப அதுலயும் என்னதுண்டா ஸ்பெஷலா 2, 4, 5ல ஸோ இருக்கக்கூடிய ஆன்சர் 2, 4, 5. அதுக்குள்ள வந்துட்டு 4 வந்துட்டு 0 ஆகிற மாதிரி வர மாட்டுச்சு. ஏன்னு சொன்னா அவர் சொல்லியிருக்கிற என்னது ஒப்பமானது சொல்லியிருக்காரு. அப்ப அதே வேகத்துல இயங்கும். அடுத்தது 5 வர மாட்டுச்சு. சிம்பிளா சொல்ல போன்னு சொன்னா எதிர் திசையில இயங்கும். ஸோ வேகம் என்ன செய்யணும்னா புறமாறும். ஸோ வேகம் புறமாறுன்னு சொன்னா என்ன செய்ய போகுது 5 வர மாட்டுச்சு. அதாவது என்ன சொல்ல வாரன்னு சொன்னா இந்த இடத்துல நான் இப்படி எரியிற பந்து RMS- வாரது. இப்படி பந்து இதுல பட்டு திரும்ப என்ன செய்யுது வேகத்துல திசை மாறுது. ஸோ கிராஃப்ல என்ன செய்யணும் மேலுக்கு வந்தது திரும்ப அடுத்து என்ன கீழுக்கு தான் வரணும். ஸோ இப்படி வந்து கீழே இப்படி வந்துட்டு வராது. இப்படி என்ன செய்ய மாட்டுச்சு வர மாட்டுச்சு. ஸோ இந்த கிராஃப் இப்படியான ஒரு கிராஃப் தான் என்ன செய்யும் உங்களுக்கு விடையாக கிடைக்கும். ஆனா இங்க எத்தனை RMS-1 இங்க 5ms-1 என்று சொல்லி இருக்க போகுது. சரியா, அடுத்த கொஸ்டினுக்கு நான் போறேன். பெர்னிலியின் தத்துவத்தை பயன்படுத்தி விளக்க முடியாத சந்தர்ப்பம் யாது என்று சொல்லி என்ன செஞ்சிருக்காரு கேட்டிருக்காரு. ஸோ பெர்னிலியின் தத்துவத்தை வந்துட்டு கதைக்கிற சந்தர்ப்பம் சொன்னா சிம்பிளாக நான் சொல்ல முடியும் என்னன்னு சொன்னா அமுக்க மாற்றம் ஒன்று ஏற்படுத்தப்படுற இடங்கள். அதாவது என்ன சொல்ல வரேன்னா ஒரு கூடிய இடத்துல இருந்து அமுக்கம் P1ல இருந்து P2, P1 இங்க பெரிது, P2 சரியா. அப்ப கூடிய இடத்துல இருந்து ஒரு அமுக்கம் ஒன்று என்ன செய்யுது பாயும் போது அடுத்தது என்னது ஒரு விசோண்டு கிரியேட் பண்ணப்படுது தானே. அதைத்தான் என்ன செய்யறாருன்னு சொன்னா பெர்னிலியின் தத்துவத்தை என்ன சொல்றாரு. ஸோ அது ஒரு சந்தர்ப்பமா இருக்கு. அதே சமயத்துல இங்க என்னது சக்தி காப்பு தத்துவத்தை என்ன சொல்லுவாரு பெர்னிலியின் தத்துவத்துல வந்துட்டு சொல்றாரு. சக்தி காப்பு தத்துவம் என்ன சொல்லுது H(ρg) பிளஸ் ½ ρv² பிளஸ் P என்னது மாறிலியாக இருக்கும். ஒரு பாய் பிசுக்குமையற்ற அருவிக்கோட்டில் பாய்க்க போகக்கூடிய ஒரு பாயில அமுக்க முடியாது பாய் ஒன்றோட இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் என்ன ஹரிக்க போகுது மாறிலியாக ஹரிக்க போகுது. இதைத்தான் பெர்னிலியின் தத்துவம் வந்துட்டு சொல்றாரு. ஸோ அது எங்கெங்க யூஸ் பண்ணலான்னு சொன்னா வேகமாக பயணிக்கும் புகையிரதத்தின் அண்மையில் இருக்க ஒருவர் அதனை நோக்கி ஈர்க்கப்படுதல். ஸோ அமுக்க மாற்றம் ஒன்று ஏற்படுது. ஸோ அமுக்க மாற்றம் ஏற்படுத்துதுன்னு சொன்னா இந்த இடத்துல என்னது பெர்னிலியின் தத்துவம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது பெரிய குழாயிலிருந்து சிறிய குழாய்க்கு நீர் பாயும் போது அதன் கதி சரியா. அப்ப இது வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. இதுதான் விட மற்றதையும் பார்ப்போம். வலிமையாக காற்று வீசும் சந்தர்ப்பத்தில் கூரையில் வேயப்பட்டுள்ள நிறை குறைவான தகடு கலன்று செல்லல். அதாவது என்னென்ன அமுக்க மாற்றம் காரணமாக என்ன செய்து விசோண்டு ஏற்படுத்தப்பட்டு கூரை வந்துட்டு வீசப்படுறது. அடுத்தது சுரங்கப்பாதை வழியே நீர் பாயும் போது அருகிலுள்ள ஊற்றுக்கள் மாற்றுதல். இதுவும் என்னது அமுக்க மாற்றம் காரணமாக என்ன செய்யுது அந்த நீர் ஊற்றுக்கள் என்ன செய்யுது நீர் பாயும் போது சுரங்கப்பாதையில் ஒரு வேகத்துல வந்துட்டு நீர் பாயும் போது என்ன செய்யுது அந்த ஊற்றுக்கள் இருக்கக்கூடிய நீர் எல்லாம் என்ன செய்து எடுத்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அந்த இடத்துல என்னது ஒரு அமுக்க மாற்றம் ஒன்று உண்டாகுது. அதே மாதிரி விசிறும் பம்பினால் திரவத்தை விசிறும் போது அந்த இடத்துலயும் என்னது ஒரு அமுக்க மாற்றம் என்ன செய்யுது இருக்குது. அந்த இடத்துலயும் என்னது நம்ம யூஸ் பண்ணி கொள்றோம். அதாவது நீங்க இதெல்லாம் கொஸ்டின்ல பார்த்துருப்பீங்க. இது ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின். பெரிய குழாயிலிருந்து சிறிய குழாய்க்கு நீர் பாயும் போது அதன் கதி அதிகரித்தல். இது வந்துட்டு வராது. ஏன்னு சொன்னா ஒரு பெரிய குழாயில இருந்து சிறிய குழாய்க்கு வந்துட்டு நீர் போகும்போது என்னது குறுக்கோட்டு மாறுறதால இது என்னது நீங்க படிச்சிருப்பீங்க. குறுக்குவெட்டு மாறுறதால வேகம் என்ன செய்யும் மாறும். இங்க V1 இங்க V2 இங்க A1 குறுக்குவெட்டு பரப்பு இங்க A2 சரியா. அப்ப A1 V1 ஈக்குவல் டு A2 V2 சொல்லி தொடர்ச்சி சமன்பாடுலாம் என்ன செஞ்சிருப்பீங்க படிச்சிருப்பீங்க சரியா. அப்ப இது பெர்னிலியின் தத்துவத்துக்குள்ள வராது. அடுத்த கொஸ்டினை பார்த்து கொள்ளுங்க.
முறிவு சுட்டி வர்க்கமூலம் 2 அரிய கோணம் 30 ஆக உள்ள அரியத்தி முகம் ஒன்றில் செங்குத்தாகப்படும் கதிரின் மொத்த விலகலானதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. மொத்த விலகல் கேட்டா இந்த இடத்துல பார்த்துக்கொள்ளுங்க. நான் அதுல இதை கீர்னு சொன்னா இப்படி ஒரு செங்குத்தாக என்ன செய்யுது, ஒரு கதிர் ஒன்று என்ன செய்யுது படுது. செங்குத்தாக பட்டுச்சுன்னு சொன்னா இது 30 பாகன்னு சொன்னா அப்ப இந்த இடத்துல என்ன ஹரிக்க போகுது 60 பாகை. ஏன் இது செங்குத்து. ஸோ இப்போ நீங்க என்ன செய்யுங்க, இந்த இடத்துல ஒரு செவ்வொன்று ஒன்று கீர்னீங்கன்னு சொன்னா அப்ப எத்தனை பாகையில படுது, படுகோணம் என்ன ஹரிக்குது ஐ எடுத்தீங்கன்னு சொன்னா ஐ எத்தனையாக ஹரிக்குது 30 பாகையாக ஹரிக்குது. ஸோ இது கண்ணாடியில முறி வச்சுட்டு வர்க்கமூலம் 2ன்னு சொன்னா இங்கால நான் என்ன செய்யறேன் இப்படி ஒரு கோணம் எடுத்துட்டேன்னா ஆறுன்னு சரி எடுத்துன்னு சொன்னா அப்ப நான் ஸ்னெல்லின் விதி யூஸ் பண்ணேன்னா n1 into sin I equal to n2 into sin r. ஸோ n1க்கு பதிலாக வர்க்கமூலம் 2 sin ஐக்கு பதிலாக sin 30 n2 வழியிட முறையை சுட்டி 1 into sin r. ஸோ வர்க்கமூலம் 2 இங்க half sin r. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இதை சுருக்கினா இது 2 எப்படி எழுதலாம்டா வர்க்கமூலம் 2 தர வர்க்கமூலம் 2. ஸோ இதை சுருக்கக்குள்ள sin r ஈக்குவல் டு ஒன்னிங்கள் வர்க்கமூலம் 2. இது எத்தனை பாகைன்னு சொன்னா 45 பாகைக்கு ஈக்குவல் அறிக்க போகுது. சரியா? இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இப்படி படும்போது இப்படி விலகிட்டு போகுது. அதாவது விலகல் தான், மொத்த விலகல் தான் என்ன செய்யறாரு கேட்காரு. ஸோ இப்படித்தானே கதிர் வருது, வாரது இப்படி விலகிட்டு போகுது. ஸோ இது ஆர் கோணம்னு சொன்னா இப்படி வர வேண்டியது. அதாவது நான் ரெட் கலர்லுக்கு 2 சொன்னா இங்க ரெட் கலர்ல நான் கறி காட்டினேன்னு சொன்னா இப்படி வர வேண்டியது. ஆனா என்ன செய்யுது இப்படி விலகிட்டு போகுது. ஸோ இதுதான் விலகல். ஸோ விலகலை கண்டுபிடிக்கின்றனா இது எத்தனை 30 பாகை, இது 45 பாகை. ஸோ 45ல இருந்து 30 கழிச்சுன்னு சொன்னா இதுதான் விலகல் அறிக்க போகுது. அப்ப டி சமன் 15 பாகை. இவ்வளவு விஷயம். அடுத்த கேள்வி, இருமுனை திறந்த குழாயொன்றின் ஒரு முனை ஒரேயடியாக மூடப்படும் போது உருவாகும் மேற்றொனி மீடிரன் திறக்கப்பட்டிருந்த குழாயின் அடிப்படை மீடிரன் பார்க்க 10 அளவினால் குறைவடைந்தது என்று சொல்லி சொல்றாரு. அப்ப முதலாவது இங்க சிம்பிளாக பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யும், ரெண்டு முனையும் திறந்திருக்கிற டைம்ல மீடிரன் எஃப் கிடைக்குது. ஸோ விஓவை உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, விஓவை 2L. ஸோ ஒரு முனை மூடின உடனே இங்க என்ன கிடைக்குதான்னு சொன்னா அவருக்கு மீடிரன் வந்துகிட்டு 10 ஹெர்ட்ஸால் என்ன செய்தான் குறையுதான். F ஈக்குவல் டு V/4L. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா மூடின உடனே 10 ஹெர்ட்ஸால் என்ன செய்யுது குறையுது. 10 ஹெர்ட்ஸால் என்ன செய்யுது குறையுதுன்னு சொன்னா இப்போ என்ன நடக்குது, 4 இதால மாறுதா இல்லையா. அப்போ இது நான் எடுக்கலும் V/2L இன்டூ ஹாஃப் சொல்லி எடுத்தேன்னா இங்க நான் F1 சொல்லி எடுத்துக்கொள்றேனே. அப்ப F ஈக்குவல் டு F1/2 சொல்லி எடுக்கலுமா இல்லையா என்னால. என் 4L நான் எப்படி எடுக்கலும் 2 உடைச்சு எடுத்து. ஸோ அதுல இருந்து F1/2 சொல்லி எடுக்கலுமா இல்லையா. இதை F1 சொல்லி எடுத்தேன்னா அப்படின்னா இதுல இருந்து இப்ப என்ன நடக்குது, இவர் இப்படி மாத்திரத்தால 10 ஹெர்ட்ஸால என்ன செய்தான் குறைஞ்சி வருதான். இப்ப என்னையா 10 ஹெர்ட்ஸால குறைஞ்சி வர விட என்னையா ஹரிக்குதாம் F1/2 ஹரிக்குதான்.
அப்ப இங்க இருந்து தெளிவாக உங்களுக்கு விளங்குது. ஆரம்பத்துல F1 ஆக இருந்தது, இது எப்படி மாத்தும் போது 10 ஹெர்ட்ஸ் குறையுது. அப்ப 10 கழிக்க அது என்னத்துக்கு இப்ப புதுசா வரதுக்கு F1 அதாவது புதுசா வர்றது ஏற்கனவே இருந்த சார்புல கண்டுபிடிச்சேன்னா F1/2 இது எப்படி கண்டுபிடிச்சேன்? இவர் ஒரு முறை மூடினா இப்படி வர பிஓவை 4L வர போகுது. ஸோ இதை நான் ஆரம்பத்தில் இருந்த உடைச்சு எழுதினேன். அப்போ F1/2 சொல்லி வருது, அதுக்கு ஈக்குவல் அறிக்கும். ஸோ இப்போ இதை சுருக்கி பார்ப்போம். ஸோ F1 மைனஸ் F1/2 ஈக்குவல் டு 10. ஸோ F1/2 ஈக்குவல் டு 10, F1 ஈக்குவல் டு 20 ஹெர்ட்ஸ். அப்போ ஆரம்பத்தில் இருந்ததுட மீடிரன் 20 ஹெர்ட்ஸ். அடுத்த கொஸ்டின், போர் விமானம் ஒன்று மீஒலி கதிகள் நிலையில் இயங்குகின்றது. வழியில் ஒளியின் கதி 330 ms-1 எனின் முதலின் வேகம் 660 ms-1 ஆகும். மெக்கன் அதாவது வழிட ஒளியின் கதியை விட இதர கதி அதாவது வாகனத்தில் முதல்ட கதி அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல என்ன செய்யணும் சொன்னா மெக்கன் ஒன்று கிரியேட் ஆகுன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் படிச்சிருப்போம். ஸோ இப்படி என்ன செய்ய போகுது, மெக்கன் ஒன்று என்ன செய்ய போகுது கிரியேட் ஆகிருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன செஞ்சிருப்பேன்னு சொன்னா இங்க ஒரு கோணம் ஒன்று டீட்டா ஒன்று இருக்க போகுது. ஸோ இங்க என்ன செய்யுதுன்னு சொன்னா முதல்ட வேகம் வந்துட்டு வழிட வேகத்தை விட என்னது அதிகமாக இருக்க போகுது. சரியா, அதிகமாக இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல சைன் தீட்டா என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா 1/m இருக்க போகுது. அதாவது மெக்கனுக்கு சமனாக 1/m சொன்னா எம்ங்கிறது மெக்கன். எம் ஈக்குவல் டு என்ன இருக்க போகுதுன்னா வழியின் வேகம் வந்துக்கிட்டு நான் இந்த இடத்துல வீண்டு சொல்லி எடுத்துட்டேன்னா முதலின் வேகம் வந்துக்கிட்டு சீன்னு சொல்லி எடுத்துட்டு சொன்னா இங்க மெக்கன்கிறது CO/V இருக்க போகுது. முதலின் வேகத்தை வழியின் வேகத்தால பிரிக்கிறது சமனாக. இங்க பாருங்க, முதலின் வேகம் என்னது 660, வழியின் வேகம் 330. 660 330ஆல பிரிச்சிங்கன்னா எத்தனை 2 சொல்லி ஆன்சர் கிடைக்க போகுது. சிம்பிளான விஷயம் உண்டு. அடுத்த கேள்விக்கு வந்துட்டு வாரேன். ஒரு புள்ளியில் தொங்கவிடப்பட்டுள்ள 0.8 மீட்டர் நீளமுடைய இலை ஒன்றில் அடுத்த முனையோட 0.1 கிலோகிராம் திணிவு இணைக்கப்பட்டுள்ளது. தற்போது இலை கிடை அமைவுக்கு கொண்டு வரப்பட்டு தளர்வடையாது வைத்திருந்து விடுவிக்கப்படுகின்றது. பின்னர் அது இயங்கும் பாதையில் கீழ் புள்ளியில் 0.3 கிலோகிராம் திணிவுடைய வேறொரு பொருள் ஒன்றுடன் மோதி ஒன்றிணைகிறது என்று சொல்லி சொல்றாரு. அவ்வாறு ஒன்றிணைந்த பின் சேர்த்தி பொருள் இயங்கும் உயரமானது. இது ஏற்கனவே ஒரு பாஸ் பேப்பர்ல கேட்கப்பட்ட ஒரு விஷயம்தான். சில விஷயங்களை தந்துட்டு என்ன செய்யறாரு கேட்காரு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க பார்க்க போறது வந்துகிட்டு சிம்பிளான ஒரு விஷயம்தான். அதை பார்த்து கொள்வோம். இங்க இருந்து என்ன செய்யுது, ஒரு பந்தோட என்ன செய்யுது விடப்படுது. இங்க ஒரு பந்தோட என்ன செய்யுது அது மோதி கொள்ளுது. ஸோ இந்த இடத்துல வரும்போது என்ன வேகத்துல வருதுன்னு சொல்லி நான் முதல்ல பார்க்கறேன். ஸோ முதல்ல நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இங்க வரும்போது என்ன வேகத்துல வருதுன்னு சொல்லி என்ன செய்வோம் பார்ப்போம். இங்க வரும்போது என்ன வேகத்துல வருதுன்னு சொல்லி. ஸோ இங்க வரும்போது என்ன வேகத்துல வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இது 0.1 கிலோகிராம் உடையது. இங்க என்ன உயரத்துல இருக்குது 0.8 மீட்டர். ஸோ அழுத்த சக்தியை பார்த்தீங்கன்னு சொன்னா mgh. இங்க இருக்கக்கூடிய மொத்த சக்தி என்ன ஹரிக்க போகுது அழுத்த சக்தி மட்டும். இங்க வரும்போது அழுத்த சக்தி பூஜ்ஜியமாக ஹரிக்க போகுது, இயக்க சக்தியாக மாற போகுது. ஸோ அழுத்த சக்தி என்னையாக மாறுது இயக்க சக்தியாக என்ன செய்து மாறிக்கொள்ளுது. ஸோ இங்க இருந்த அழுத்த சக்தி என்ன செய்யுது இங்க இயக்க சக்தியாக என்ன செய்து மாறிக்கொள்ளுது. சரியா, அப்ப தெளிவாக விளங்குது உங்களுக்கு. இங்க தெளிவாக உங்களுக்கு வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். 0.1 கிலோகிராம் உடைய திணிவு வந்துகிட்டு அழுத்தத்தை கொண்டிருக்கிறது. அதை என்னது குறைச்சி இங்க இயக்க சக்தியாக என்ன செய்து மாறிக்கொள்ளுது. ஸோ இதை சுருக்கினீங்க என்னன்னா V சமன் வர்க்கமூலம் 2GH சொல்லி கிடைக்க போது. அப்ப 2 தர 10 தர 0.8 சொல்லி பிரதிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்துகிட்டு 16 வர்க்கமூலம் 16. அப்ப 4 ms-1 என்ன செய்ய போகுது பயணிக்க போகுது. ஸோ இன்னொரு திணிவோட என்ன செய்யுது மோதுது. அதோட திணிவு 0.3 கிலோகிராம்.
அப்ப 0.1 கிலோகிராம் என்ன செய்யுது 0.3 கிலோகிராமோட மோதுறதால என்ன செய்யுது உந்தம் வந்துட்டு காக்கப்படும். ஏன் சக்தி இழப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யுதுன்னா உந்தம் காக்கப்பட்டுச்சுன்னா இங்க என்ன செய்யுது ஆரம்ப உந்தம் 0.1 தர 4 இறுதி உந்தம் என்ன ஹரிக்க போகுது ஒட்டி கொண்டு இயங்குதுன்னு சொல்றாரு. ஸோ சக்தி இழப்பு இருக்குதா சாரி இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் என்னது மாறி சொல்லிட்டேன். ஒட்டி கொண்டு இயங்குறதால என்ன செய்ய போகுது சக்தி இழப்பு ஒன்று கட்டாயம் இருக்கும். அப்ப எப்படி இயங்க போகுது அடுத்ததுன்னு சொன்னா இந்த இடத்துல இருந்து என்ன செய்ய போகுது இப்ப மொத்த திணிவாக 0.4 கிலோகிராமாக என்ன செய்யுது ஒட்டி கொண்டு இயங்க போகுது. அப்ப சக்தி இழப்பு ஒன்று இருக்குது. ஆனா உந்தம் காக்கப்படும். ஏன் உந்தம் காக்கப்படுவது புறவிசை எதுவும் தொழிற்படலை. ஸோ 0.4 தர என்ன ஹரிக்க போகுது v டேஷ்ங்கிற வேகம். ஸோ v டேஷ் என்ன ஹரிக்க போகுது இதை சுருக்கினீங்கன்னா ஒரு ms-1 ஹரிக்க போகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு ms-1ங்கிற சக்தியை வச்சுட்டு என்ன செய்ய போகுது பயணிக்க போகுது half mv²ங்கிற இயக்க சக்தியை வச்சு தானே அவர் போறாரு. எவ்வளவு தூரத்துக்கு mgh உயரத்துக்கு. அதாவது இந்த இடத்துல இருக்கிற ஆரம்ப மொத்த சக்தி என்னது half mv². சரியா? இறுதியாக இந்த இடத்துல என்ன இருக்க போகுது அழுத்த சக்தி மாத்திரம் என்ன செய்ய போகுது இந்த இடத்துல மிஞ்ச போகுது. அழுத்த சக்தி மாத்திரம் என்ன செய்ய போகுது மிஞ்ச போகுது. இயக்க சக்தி என்ன செய்யும் இங்க வேகம் என்ன செஞ்சிடும் பூஜ்ஜியமாயிரும். ஸோ நீங்க சுருக்கினீங்க என்ன சொன்னா m சுருக்க கொள்ள இந்த இடத்துல வர போகுது h கண்டுபிடிக்கலும் உங்களால h = v² 2g சொல்லி வர போகுது. ஸோ h = v² சொல்லி பார்த்தீங்கன்னா வேகம் வந்துட்டு ஒரு ms-1 வேகத்தில் என்ன போகுது. அப்போ 1 வர்க்கம் கீழே 2 தர g வந்துக்கிட்டு 10. ஸோ 1/20 மீட்டர்னு சொல்லி வர போகுது. ஸோ ஆன்சர் உங்களுக்கு வர போகிறது 1/20 சொன்னால் தசத்துக்கு மாற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 100ஆல் பெருக்கிறேன். 100ஆல் பெருக்கினேன்னு சொன்னால் சாரி 5ஆல் கீழுக்கு மேலுக்கும் 5ஆல் பெருக்கிக்கொள்கிறேன். இலவு அறிக்கை கீழுக்கு மேலுக்கும் 5ஆல் பெருக்கினேன்னு சொன்னால் தசத்துக்கு மாற்றிடும். ஸோ 5/100 சொல்லி வரப்போகுது 0.05 மீட்டர்னு சொல்லி ஆன்சர் கிடைக்க போகுது. 0.05 மீட்டர் 4வது ஆன்சர் மிக பொருத்தமானதாக இருக்க போகுது. அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆகலாம். அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆகினீங்கன்னு சொன்னால் மின்காந்த அலை தொடர்பான பின்வரும் கூற்றுகள் தவறானதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதெல்லாம் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். தவறானதா உண்மையானதா என்னன்னு சொல்லி முதலாவது ஏ கூற்று சொல்லிக்காரு மின்காந்த அலைகள் குறுக்கலைகளாகும். எப்போதும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் மின்காந்த அலை ஏ கூற்று சொல்றாரு மின்காந்த அலை வந்துட்டு குறுக்கலையாம். சரி, குறுக்கலைகள் யாவும் மின்காந்த அலைங்கிறது என்னது பிழை. குறுக்கலைகள் யாவும் மின்காந்த அலைன்னு சொன்னா பிழை. ஆனா மின்காந்த அலைகள் யாவும் குறுக்கலைகள் சொன்னா என்னது சரியா? அப்ப 2 வேர்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, விளங்கிக் கொள்ளுங்க. மின்காந்த அலைகள் யாவும் குறுக்கலைகள்னா அது என்னது சரி. குறுக்கலைகள் யாவும் மின்காந்த அலைன்னு சொன்னா இந்த கூற்று என்னது பிழை. சரியா? அப்ப ஏ கூற்று சரி. அப்ப தவறானது கேட்டிருக்காரு. அப்ப ஏ வரமாட்டுச்சு. அப்ப முதலாவது ஆன்சர் வரமாட்டுச்சு, 2வது ஆன்சர் வரமாட்டுச்சு, அடுத்தது 5வது ஆன்சர். இப்ப விடையாக அடிக்க போறது 4 5. அப்ப நீங்க சியை செக் பண்ணி பார்த்தா மட்டும் உங்களுக்கு விடையை கிடைச்சிடும். சரியா? இருந்தாலும் பி செக் பண்றேன். பி என்ன சொல்றாருன்னா ஒன்றுக்கொன்று சமாந்தர தளங்களில் உயர்கதியில் அதிரும் மின் மற்றும் காந்த அலைகள் வகையாகும். முதலாவது ஒன்றுக்கொன்று சமாந்தரங்கிறது பச்சைப்பிள்ளை. என்னது ஒன்றுக்கொன்று செங்குத்தாக என்ன செய்யும் அசையும் மின் அலை இந்த பக்கம், அடுத்தது காந்த அலை இந்த பக்கம். அப்படின்னது காந்தத்திட புலம் திசை இங்கால மின்புலம் இங்கால திசையில் இருக்கும் போது அதுக்கு செங்குத்தாக அசைகிறது தான் என்னது இந்த மின்காந்த அலையாக இருக்க போகுது. சரியா? மின்காந்த அலைங்கிறது ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக அசையும். சமாந்தரங்கிறது பிழையான கூற்று. ஸோ பி கூற்று பிழையானது. சி கூற்று பாருங்க மின்காந்த அலைகளின் கதி எல்லா ஊடகங்களும் சமமான பெருமானத்தை கொண்டு, இது தவறான கூற்று. வெற்றிடத்துல மாத்திரம் என்ன இருக்க போகுது 3 தர 10⁸ ms-1ங்கிற கதியை கொண்டிருக்க போகுது. மற்ற இடங்கள்ல ஊடகம் மாற அதுக்கேற்ற என்னது கதிகளும் மாறிக்கொண்டிருக்கும். மின்காந்த அலைகள் வந்துக்கிட்டு ஊடகம் மாற அதுக்கேற்ற என்னது கதிகளும் என்ன செய்யும் மாறிக்கொண்டிருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஒரு ஊடகம் மின்காந்த அலைக்கு என்னது ஊடகம்ங்கிறது அவசியம் இல்லை. ஊடகம் என்னது அவசியம் இல்லாத
உண்டாகும். சரியா? அப்போ அதையும் என்னது விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ மின்காந்த அலைகளின் கதி எல்லா ஊடகங்களும் சமனான பெருமானத்தை கொண்டிருக்கும்ங்கிறது என்னது பிழை. எல்லா ஊடகத்திலும் சமனான பெருமானங்கிறது பிழை. சரியா? அப்போ பிசி பிழையாக இருக்க போகுது. அப்போ ஆன்சர் 3ஆக இருக்க போகுது. ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆகலாம். மேற்பரப்பொன்றின் ஒத்த புள்ளியில் மேற்பரப்பு ஏற்ற அடர்த்தி சிக்மாவும் ஊடகத்தின் அனுமதித்திறன் எப்சைலான் ஆகவும் உள்ள போது சிக்மாவின் கீழ் எப்சைலானாக மின்புல செறிவை பெறக்கூடியதாக இருப்பது என்று சொல்லி கேட்காரு. மின்புல செறிவை பெறக்கூடியதாக இருப்பது இதில் என்னென்னு சொன்னால் விஷயம், ஒரு மேற்பரப்பு எடுக்கன் இது என்னத்தை செல்லுதுன்னு சொன்னால் இது சொல்ல வர விஷயம், அவர் இந்த கேள்வியிலே கதைக்க வர விஷயம் என்னன்னு சொன்னால், கவுசின் பரப்பு தேற்றத்தை என்ன செய்யறாரு, கவுசின் தேற்றத்தை வந்துட்டு இங்கே கதைக்காரு. சரியா? அதாவது ஒரு அலகு பரப்படுத்தீங்கன்னா, ஒரு அலகு குறுக்கோட்டு பரப்படுத்தீங்கன்னு சொன்னா அந்த பரப்புல போகக்கூடிய மின் பாயங்கள்ட எண்ணிக்கை என்னத்துக்கு சமனா இருக்கும், ஓரளவு ஏற்ற அடர்த்தியின் கீழ், அதாவது Q/ε மொத்த ஏற்றத்தின் கீழ் எப்சைலான் இல்லாட்டி எப்சைலான் நோட் அகரிக்க வழியில் சொன்னா எப்சைலான் நோட், இல்லாட்டி ஒரு ஊடகத்துல எப்சைலான் அகரிக்க போகுது. சரியா? அப்ப இந்த இடத்துல என்னது QO மொத்த ஏற்றத்தின் கீழ் எப்சைலான் நோட் அகரிக்க போகுது. அல்லது பரப்படத்தின் ஓரளவு பரப்படத்தின் கீழ் எப்சைலான் அகரிக்க போகுது. சரியா? இந்த பை இன்னொரு சமன்பாட்டில் செல்லுவோம். பைங்கிறது இன்னொரு சமன்பாட்டில் மின்புல வலிமை இன்ட்டு அதோட குறுக்கோட்டு பரப்பால பெருக்கிறதுக்கு ஈக்குவல் அடிக்க போகுது. இது ரெண்டையும் நான் பேலன்ஸ் பண்ணேன்னு சொன்னா E into A equal to sigma over epsilon naught. சாரி, இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணும். சிக்மால Q over epsilon naughtன்னு சொல்லி வரப்போகுது. Q over epsilon naught E into A equal to மொத்த ஏற்றத்தின் கீழ் என்ன அகரிக்க போகுது, மொத்த ஏற்றத்தின் கீழ் எப்சைலானாக இருக்க போகுது. சரியா? மொத்த ஏற்றத்தின் கீழ் எப்சைலானாக இருக்க போகுது. சரியா? அப்ப முதலாவது பைங்கிறது என்னத்தை செல்ல வருது, மொத்த ஏற்றத்தின் கீழ் எப்சைலான் நோட் வழியில் சொன்னா எப்சைலான் நோட். அதே இது ஒரு ஊடகத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு ஊடகத்தில் இருக்கும் போது எப்சைலான் சொல்லி போடுவீங்க. அதுக்குரிய எப்சைலான் என்ன செஞ்சு கொள்ளுங்க போடுவீங்க. எப்சைலான் ஈக்குவல் டு அதில் ஊடக அனுமதி திறன் இன்ட்டு எப்சைலான் நோடாக இருக்க போகுது. சரியா? அடுத்தது பை ஈக்குவல் டு இன்னொரு சமன்பாடு என்னது E இன்ட்டு ஏன்னு சொல்லி பார்த்தோம். இந்த சிக்மாங்கிறது என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னா ஏற்ற அடர்த்தின்னு சொன்னா, ஏற்ற அடர்த்தி ஒன்றும் இல்லை, ஏற்றத்தை அதில் குறுக்கோட்டு பரப்பால் என்னது பிரிக்கிறது தான் சிக்மா. ஸோ நான் என்ன செய்யறேன், இந்த ஏ வந்துட்டு இங்கே கொண்டு போய் பிரிக்கணும். ஏ இங்கே வந்து என்ன செய்யறேன், பிரிச்சு கொள்றேன். பிரிச்சுன்னு சொன்னா என்ன வரப்போகுது, E ஈக்குவல் டு Q over A எப்சைலான் நாட். இதுக்கு பதிலாக நான் என்ன போட இயலும், சிக்மான்னு சொல்லி போட இயலும். ஸோ இதுல இருந்து வருது என்னது, சிக்மா எப்சைலான் நாட். சரியா? E ஈக்குவல் டு சிக்மா எப்சைலான் நாட். சரி, அப்போ இந்த இடத்துல என்னது சிக்மாங்கிறதுக்கு பதிலாக நீங்க என்ன போடுவீங்க, சிக்மாங்கிறது Q over A. சரியா? அதாவது இதுதான் உங்களுக்கான Q over epsilon நாட்ங்கிறது தான் ஈக்குவேஷன், சமன்பாடாக இருக்க போகுது. இதை நான் ஏன் போட்டேன்னு சொன்னா, குறுக்கோட்டு போகிறப்ப மாறாத சமயத்தில் இப்படியுமே என்ன செய்யலாம், நீங்க எடுத்துக்கொள்ள இயலும். அதுக்காக நான் போட்டேன். ஓகே? சரியா? எப்படி உருவானுச்சுன்னு சொல்லி உங்களுக்கு இந்த சமன்பாடு எப்படி உருவானுச்சுன்னு சொல்லி என்னது உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் ஒன்று கிடைச்சிருக்கு. சரியா? இப்போ அவர் கேட்ட கேள்விக்குள்ள வருவோம். அப்போ E ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன சமன்பாடு கிடைக்குது, E ஈக்குவல் டு சிக்மா ஓவர் எப்சைலான் நாட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது ஏ மிகப்பெரிய முடிவிலா அளவுடைய தலக்கடத்திகளுக்கு முன்னால் உள்ள புள்ளியில் என்ன சொல்றாருன்னா மின்புலச்செறிவை பெறக்கூடியதாக, மின்புலச்செறிவை வந்துட்டு எதால பெறக்கூடியதுன்னு சொல்லி பார்த்து கேட்காரு. மிகப்பெரிய ஒரு தலக்கடத்திக்கு முன்னால் உள்ள புள்ளியில். அப்போ என்ன சொல்றாருன்னா மிகப்பெரிய ஒரு தலக்கடத்தி ஒன்று எடுத்துட்டு அதுக்கு முன்னால் ஒரு புள்ளியில தான், அதுக்கு முன்னால் இருக்கிற ஒரு புள்ளியில தான் இந்த இடத்துல என்ன செய்யலாமா, இவர் மின்புலச்செறிவை ஈயை வந்துட்டு கேளுமா. அப்படி இல்லை,
அவர் குறுக்கோட்டு பரப்பு எவ்வளோதான் இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய கடத்தியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன கடத்தியாக இருந்தாலும் சரி, அவர் சிக்மா என்னது தந்துட்டார். ஓரளவு குறுக்கோட்டு பரப்புக்கும் உரிய ஏற்ற அடர்த்தியை வந்துட்டு தந்துட்டார். சரியா? அப்போ தந்ததுக்கு பிறகு இவர் என்னது எவ்வளோ பெரிய கடத்திங்கிறது முக்கியம் இல்லை. எவ்வளோ பெரிய கடத்திங்கிறது முக்கியம் இல்லை. எந்த கடத்திக்கும் என்ன செய்யும்? மின்புலச்சிரிவு வந்துட்டு கிடைக்கும். எந்த கடத்திக்கும் என்னது சிக்மா ஓவர் எப்சைலான் வந்துட்டு என்னது கிடைக்க போகுது. சிக்மா ஓவர் எப்சைலான் வந்து கிடைக்க போகுது. ஸோ இந்த இடத்துல என்னது சிக்மா ஓவர் எப்சைலான் வந்துட்டு கிடைக்குதுன்னு சொன்னால் அப்போ இது வந்துட்டு மிகப்பெரிய கடத்தியா சின்ன கடத்தியான்னு சொல்லி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கூற்று சரி. சரியா? கோலக்கடத்தி அதில் பரப்பை பார்க்க தேவையில்லை. கோலமா சதுரமா செவ்வகமா அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஸோ கோலக்கடத்தி வந்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை பார்க்க தேவையில்லை. அப்போ பிக்கு வந்துக்கிட்டு என்ன செய்ய தேவையில்லை பரப்பு வந்துக்கிட்டு அவசியம் இல்லை. பரப்பு வந்துக்கிட்டு என்ன செய்யலை அவசியம் இல்லை. ஸோ பி கூற்றும் என்னது சரியான கூற்று. அடுத்தது சி கூற்றை பார்த்தீங்கன்னா சமச்சீரற்ற வடிவமுடைய கடத்தியின் மேற்பரப்புக்கு அண்மையில் உள்ள புள்ளியில். அப்போ நான் சொன்னேன் எது குறுக்கோட்டு பரப்பு என்னது அவசியம் இல்லைன்னு சொன்னேன். ஸோ குறுக்கோட்டு பரப்பு அவசியம் இல்லாட்டி உன்னோட குறுக்கோட்டு பரப்பு அவசியம் இல்லாட்டி இது அவசியம் இல்லாட்டி இந்த இடத்துல சமச்சீரான வடிவம் இருக்கணுமா சமச்சீரற்ற வடிவம் இருக்கணுமான்னு சொல்லி என்னது உங்களுக்கு தேவையா? இல்லை. அதை பற்றி எந்த ஒரு நாலேஜும் உங்களுக்கு தேவையில்லை. என்ன சொன்னால் இது சமச்சீராக இருந்தாலும் சரி தான், சமச்சீர் இல்லாட்டியும் சரி தான், குறுக்கோட்டு பரப்பு என்ன செய்ய தேவையில்லை அவதானிக்க தேவையில்லைண்ட. அப்போ சமச்சீராக இருந்தாலும் ஓகே, சமச்சீராக இல்லாட்டியும் ஓகே, அது ஒரு இஷ்யூ இல்லை. ஸோ கவனிக்கலைங்கிறது தான் விஷயம். ஸோ அது கோலப்பரப்பாக இருக்கலாம், சதுரமாக இருக்கலாம், செவ்வகமாக இருக்கலாம், சமச்சீர் அற்றதாக இருக்கலாம், மிகப்பெரியதாக இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏங்கிறது என்னது நாட் கன்சிடர்ட். சரியா? அப்போ இந்த இடத்துல என்னது மூன்றும் சரி வரப்போகுது. ஏயும் சரி, பியும் சரி, சியும் சரி. எவ்வளோ தான் இந்த மொத்த கேள்விகளுக்குமான விளக்கமாக என்ன செய்ய போகுது இருக்க போகுது. ஸோ எல்லாத்தையும் ஒவ்வொரு விஷயமாக தெளிவாக என்ன செஞ்சு கொள்ளுங்க, விளங்கி கொள்ளுங்க.